திரு ஏபி ராமன் அவர்கள், சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் இலக்கிய வேந்தர் திரு நா. ஆண்டியப்பன் அவர்கள், கவிமாலை குழுவின் காப்பாளர் திரு மா. அன்பழகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் பேசுகிற பிறகு இன்னொரு 3 பேர் பேச இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 திரு வே. மதிமாறன் அவர்கள் அவர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்றார். எம்எஸ்வி அவர்களை பற்றி நன்கு தெரிந்தவர். எம்எஸ்வி அவர்களை பற்றி தமிழகத்திலே பல தொலைக்காட்சிகளிலும் வானொலியிலும் பேட்டிகள் கொடுத்திருக்கின்றார். அவர் நண்பர்கள் சிலர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் எங்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதிலே கூறிக்கொள்வதிலே மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவர்களுக்கு இடமில்லை என்பதால் தான் இப்பொழுது நான் கூப்பிடவில்லை. அவர்கள் பேசி முடிந்தது மற்றவர்கள் வந்து அமர்ந்துவார்கள். ஒவ்வொருவரும் 3 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்திற்குள் பேசி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் திரு மதிமாறன் அவர்கள் நிறைய விஷயங்களை பேச இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் நான் வானொலியில் பணியாற்றி இருக்கின்றேன். ஒவ்வொரு தடவையும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் பாடல்கள் அந்த காலத்தில் நான் 1979 வானொலியிலே பணியாற்ற சென்றேன் அறிவிப்பாளனாக. அப்பொழுதெல்லாம் எம்.எஸ்.வி பாடல்களை ஒளிபரப்பாத நாள்களே கிடையாது என்று சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பாடல்களை ஒளியேற்றிருக்கின்றேன். ஒவ்வொரு பாடலையும் கேட்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியும், சோக பாடல்களை கேட்கும் பொழுதெல்லாம் சோகமாக, இப்படி பல்வேறு உணர்ச்சிகளை தரக்கூடிய இசையை நமக்கு வழங்கியவர் எம்.எஸ்.வி அவர்கள். பாலக்காட்டில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்து, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து, ஒரு பெரிய பணக்காரர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து சென்னை வந்து சி.ஆர். சுப்பராமன், வெங்கட்ராமன் ஆகியோரிடம் இசை பயின்று அங்கே இசை உதவியாளராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறியவர் எம்.எஸ். விஸ்வநாதன். சுப்பராமன், வெங்கட்ராமன் இவர்கள் இசையமைத்த ஒரு படம் பாரியிலே நின்று போக, அந்த பாதி படத்திற்கு பிறகு அது ஒரு சில பாடல்கள் மட்டும் இசையமைக்கப்பட்டு விட்டன, மற்ற சில பாடல்கள் இசையமைக்கப்படவில்லை. அந்த பாடல்களை இசையமைக்க தொடங்கினார் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஆரம்பித்து. அதற்கு பிறகு அவருடைய அந்த திறமை, அதாவது அந்த காலத்தில் வந்து ஜி.ஆர். ராமநாதன், சுப்பராமன், வெங்கட்ராமன் இவர்களுடைய இசையை கேட்டதற்கு பிறகு 1950களின் இறுதி, 50களின் 60களின் ஆரம்பத்தை நாம் கேட்டு வந்த அந்த இசை சிறுக சிறுக மாறி மெல்லிசையாக மாறி ஒரு இசை உலகிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் திரு எம்.எஸ்.வி என்று சொன்னால் அது மிக. அவருக்கு துணையாக திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இவர்கள் 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை பாடல்கள் என்று எண்ணி பார்க்கப்படும். ஒரு பாடலுக்கு இசையமைப்பதென்றால் சாதாரண ஒரு காரியம். 1200 பாடல்களுக்கு 20 சேர்ந்து இசையமைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இருவருக்கும் சிறு தகராறு ஏற்பட, அந்த தகராறிலே டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் வெளியேற, தனியாக எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் மட்டும் 500 படங்களுக்கு சேர்த்து. 500 படங்கள் என்றால் ஒரு படத்திற்கு 4 பாடல்கள் வைத்துக் கொண்டாலும் பாடல்கள் ஆயிற்று. அப்பேற்பட்ட ஒரு இசை மாமேதை நம் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சிங்கப்பூர் இந்திய கலைஞர் சங்கம் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது முதலிலே திரு நா. ஆண்டியப்பன் அவர்களிடம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணன் நான் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு. அதை கண்டிப்பா நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார். பெரும் மனத்தோடு திரு எழுத்தாளர் தலைவர் நா. ஆண்டியப்பன் அவர்கள் பெருமனத்தோடு நீங்க தான் செய்யணும் சொன்னோம், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி நான் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் விஜயபாஸ்கரும் ஜெகனும் என்னை வந்து அணுகி பேசி, நாங்களும் அதில் இணைந்து கொள்கிறோம், 15ஆம் தேதி வைத்திருக்கின்றீர்கள், அதை 8ஆம் தேதிக்கு மாற்றி விடுங்கள் என்றால் திரு வே. மதிமாறன் அவர்கள் வருகின்றார்கள். வே. மதிமாறன் மிகவும் எம்.எஸ்.வியை பற்றி நன்கு தெரிந்தவர், அவர் நன்றாக பேசக்கூடியவர், அவரை பற்றி பல பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். ஆக நீங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே வந்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த இரங்கல் கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இப்பொழுது 2 மணி நேரமா பொறுமையா உட்காந்து கேட்டுருக்கிறீங்க. அவ்வளவு நெருக்கமாகவும் அவ்வளவு நுணுக்கமாகவும் மெல்லிசை மன்னன் பற்றி பேசுனாங்க. அதனால் நான் விரிவா பேச விரும்புகிறேன்.
இங்க பேசுனவங்க செய்திகளை தான் நான் பேச போறேன். அதோட விரிவா நான் பேச விரும்புறதுனால மெல்லிசை மன்னரோட தனிப்பட்ட விஷயங்களையும் அவர் இசையில செஞ்ச விஷயங்களையும் ஒரு ரசிகனாக, நான் இசை படித்தவன் இல்லை, ஒரு உங்களை போன்ற ஒரு ரசிகர் நான் பேசும்போது ஆமா இல்ல அப்படின்னு நீங்க உணர்றத நான் பேச போறேன். அவ்வளவுதான். அதனால தோழர்கள் கூடுதலா நீங்க வந்து மணியாயிருச்சின்னு பார்க்காம தயவுசெய்து பேச கேட்கணுங்கிற வேண்டுகோளோட பேச ஆரம்பிக்கிறேன். மெல்லிசை மன்னர் இறந்ததுக்கு பிற்பாடு தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து வெளியில கடல் கடந்து அவருக்காக நடக்கிற முதல் இரங்கல் கூட்டம் தமிழர்களின் கண்ணீர், சோகம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் மெல்லிசை மன்னரோட தான் போயிருக்குது. நமக்கு சங்கடமான நேரங்கள்ல மயக்கமா கல்லக்கமான்னு வருவாரு, சந்தோஷமான இடத்துல ஒரு பாட்டோட வருவாரு. எல்லா நேரங்கள்லயும் நம்மளோட ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு வாழ்க்கையில தொடர்ந்து தமிழர்களோட. ஒரு நிகழ்ச்சிக்கு புலம்பெயர்ந்து இந்த தமிழர்கள் கூடியிருக்கிற இந்த சிங்கப்பூர் இந்திய கலைஞர் சங்கத்துல என்ன பேச கூட்டத்துக்கு ஐயாவுக்கும் கேட்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்கள் ஜெகன், விஜயபாஸ்கர், என்னோட தோழர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்பிடுற சாமி என்கிற அடிமை தமிழையும், நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதத்தை ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லி அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம். வணக்கம் என்கிற அந்த கழகச் சொல்லோடு என் உரையை துவங்குகிறேன். வணக்கம். மெல்லிசை மன்னரோட வாழ்க்கை, அவரோட வாழ்க்கையை ஆரம்பத்தில் நிறைய பேர் பேசிட்டாங்க. ஏறக்குறைய அதுதான் 13 வயதுல அவர் இசை கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணார். கர்நாடக சங்கீதம் முறைப்படி கத்துக்கிட்டாரு. அது எப்படி கத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரோணாச்சாரியார் வில்வித்தை சத்திரியர்களுக்கும் ஆதிக்க ஜாதி சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் கத்துக் கொடுத்த போது தூரமா இருந்து வேடிக்கை பார்த்த வேடனாக இருந்த ஏகலைவன் எப்படி அவர்களிடம் சிறப்பான ஒரு கலைஞனா உருவானானோ அதுபோல்தான் இசை கலைஞரை உருவாகிறாரு. கண்ணனூர் பக்கத்துல அவங்க தாத்தா ஜெயிலரா வேலை பார்க்கிறாரு. அந்த ஊர்ல தங்கி இருக்கிறாங்க. மெல்லிசை மன்னரோட சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்து போறாரு. தந்தை இல்லாத குழந்தை, தாய் அவ்வளவு போற்றி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இசை ஆர்வத்துல அப்ப அவங்க ஊர்ல இசை கத்துக் கொடுத்துக்கிட்டு இருந்த மெல்லிசை மன்னருக்கு இசை கத்துக் கொடுத்துட்டு இருந்த அந்த ஊர்ல இருந்தவர் ஒரு பேர் வந்து ஒரு பேர் மறந்துட்டேன். அவர் வந்து அங்க இருக்கிற இசை பயிற்சி பள்ளி வச்சு கர்நாடக இசை கத்துக் கொடுத்துக்கிட்டாரு. இவர் தூரம் வந்து பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. ஒரு நாள் இவரை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு இவ்வளவு நாள் கத்துக்கிட்டு என்ன வேடிக்கை பாருன்னு கேட்ட போது இவர் கத்துக் கொடுத்தது எல்லாம் அந்த இவர் மிக சிறப்பா பாடி காமிச்சிருக்காரு. இவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. இங்க கூலிக்கு மாரடிக்கிற ஒரு பையனுக்கு இசை வரல, தூரமா இருந்து பார்த்து இவ்வளவு பிரமாதமா பாடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவருக்கு அவர் பாட கத்துக் கொடுத்து இவர் அரங்கேற்றம் பண்ண வைக்கிறார் 13 வயதுல. மெல்லிசை மன்னர் என்ற பதிவு உள்ள. அதுக்கு பிற்பாடு அதே கண்ணனூர் ஜெயில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நாடகம் நடக்குது. அந்த நாடகத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு மெல்லிசை மன்னர் லோகிதாசனா நடிக்கிறார். இவர் லோகிதாசனா நடிச்சதை பார்த்து அங்க இருக்கிற ஜெயிலரா இருந்த மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா நடிக்கிறான் அந்த பையன் பாட்டு பாடி, இங்க இருந்து இருக்கிறதோட போய் நடிப்புல வரட்டும்னு சொல்லி திருப்பூர், தமிழ்நாட்டுக்கு திருப்பூர்ல ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வராரு. அங்க வரும்போது ரொம்ப சின்ன பையனா 13-14 வயசுல தான் வராரு. அங்க வரும்போது நாடகத்தில் நடிக்கணும் அங்க இருக்கும்போது அந்த சூழல்ல அங்க வந்து ஜூபிட்டர் பிலிம்ஸ்ல இசையமைப்பாளர்களா டிஆர் பாப்பா, எஸ்வி வெங்கட்ராமன், அப்புறம் மற்றவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, சுதர்சனம் இவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்ப இவர் சின்ன பையனா இருக்கிற, இவங்க சீனியர், அங்க சின்ன பையனா இருக்கிறாரு. அப்ப நாடகம் கண்ணகி சினிமாவா எடுக்க போறாங்க. அதுல கண்ணம்மா கண்ணகியா நடிக்கிறது. அதுல இவருக்கு ஒரு வேஷம் கொடுக்குறாங்க. அந்த நாடகமா நடிக்கும் போது இவருக்கு ஒரு வேஷமா கொடுக்குறாங்க. என்னன்னா பால கோவலன் வேஷம், சின்ன கோவலன் நடிக்கிறதுக்கு வேஷம் கொடுக்குறாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்டு சின்ன கோவலனுக்கு ஜோடியா ஒரு சின்ன கண்ணகியை பார்க்கும்போது அந்த அம்மா வந்து ஒரு பிரபல நடிகையா இருக்கிறாங்க. அவங்க இவரோட உயரமா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவர் சொல்றாரு, மெல்லிசை மன்னர் சொன்னாரு, என்னைய தூக்குறதுக்கு பதில் அந்த அம்மாவை தூக்குறது என்னை தூக்கிட்டாங்க நாடகத்துல இருந்து. அதோட முடிஞ்சு போச்சு நாடக ஆசை. அப்புறம் அங்க இருந்து நான் கிளம்பி ஊரா போனேன். சின்ன வயசுல இருந்து ஊரா தெரியுறாரு. தமிழ்நாடுகளின் தெருக்களில் அவர் பாதங்கள் படாத பகுதிகள் கிடையாது. ஒவ்வொரு ஊரா போறாரு. போனா அப்ப என்ன பண்றாரு, பாலையா, டிஎஸ் பாலையா, பெரிய உலக மாபெரும் நடிகர்ல பாலையா, அவரோட நாடக குரூப்ல ஐயா நான் பாலையாவோட தொடர்பு ஏற்படுது. அப்போ அந்த நாடக தொடர்பு ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு, இவனை நடிக்க வைக்கணும், பாலையா வந்து மெல்லிசை மன்னர் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆத்தூர் பக்கத்துல, சேலம் ஆத்தூர் பக்கத்துல ராமாயண நாடகம் நடக்குது. ராமாயண நாடகம் நடக்கும்போது அந்த நாடகத்துல இவருக்கு என்ன வேஷம் கொடுக்குறாரு, சின்ன வேஷம் கொடுக்குறாரு. என்ன வேஷம்னா, பொதுமக்கள் மத்தியில, நாடகம்னா வீதியில தான் நடக்கிறது. அப்ப இவருக்கு என்ன வேஷம்னா, சீதையை மனமுடிப்பதற்கு முன்னால் வில்லோடிக்கு வர்றாருல ராமன்,
ராமன் உடைக்கிறதுக்கு முன்னால பல பேர் வந்து முயற்சி பார்ப்பாங்க, உடையாது வில்லு. அதுக்கப்புறம் தான் ராமன் உடைப்பாரு, சீதையை கல்யாணம் பண்ணிப்பாரு. வில்லு உடைக்கிறது தானே பொண்ணு, அதான் சீன். இவர் பல்வேறு ராஜாக்கள் வில்லு உடைக்கி வரார். ராஜாக்கள் பல்வேறு ராஜாக்கள்ல ஒரு ராஜாவா இவர் வராரு. யாரு? மெல்லிசை மன்னர் வராரு. என்ன பண்றாரு? இவர் வரும்போது இந்த வில்ல உடைஞ்சு போகுது. அந்த வில்லு கீழே போட தவறி உடைஞ்சு போடல. பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா, கத்துறாங்களாம், மரியாதையை சீதையை அவர் கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு. எப்படி ராமாயணத்தை தலைவர் மாத்த முடியுமா? அதுக்கு சீதையை அவர் கல்யாணம் பண்ணி கொடுன்னு ஜனங்கள்லாம் கத்துன உடனே இவர் கைகாலெல்லாம் நடுங்கிருச்சான். ஐயோ, மக்கள் நீங்க அடிச்சுதான் உங்களுக்கு உள்ள போனா பாலையா என்ன மிதி மிதி மிதிப்பாரு. இன்னைக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சரி மக்கள்கிட்ட உதவாங்கிறதுக்கு பதில் நம்ம உள்ளே போய் அண்ணன் கிட்ட உதவாங்களான்னு உள்ள போனா பாலைய கீழே போட்டு அவரை தரையில போட்டு முகத்தை தேய் தேய்ச்சாரான். இந்த மாதிரி நாடகத்தை வீண் பண்ணிட்டாரு. அன்னைக்கு அங்கிருந்து ஓடினவன் தான் ஓடி 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 சேலம் போயிட்டாங்க. சேலத்துல அவங்க தாத்தா கண்ணனூர்ல ஜெயிலரா இருந்தார்ல, அவர் சேலம் ஜெயிலுக்கு மாற்றலாகி வந்திருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேலத்துலதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல போய் கேவி மகாதன், இவரோட சீனியராக மியூசிக் டைரக்டர் கேவி மகாதன் போய் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட வந்து கோரஸ் பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்காரு. எனக்கு கோரஸ் பாட வாய்ப்பு கொடுங்க. அதாவது மனிதர்கள் இவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப கேவி மகாதேவன் ஒரு பெரிய இசையமைப்பாளர். ஒரு சாதாரண பையன் வந்து தங்கிட்ட கோரஸ் பாடுறதுக்கு வாய்ப்பு கேடும் போது அவர் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல அவர் கிடையாது. மாடர்ன் தியேட்டர்ஸ் ரொம்ப ஒரு முடிவு பெற்று ஒரு தொழிலாளர் நிறுவனம் மாதிரி, அதுக்குள்ள டக்குனு யாரும் சேர்ந்த முடியாது. அப்ப அவர் என்ன பண்றாரு, கேவி மகாதேவன், நல்லா நீ பாடுற, உனக்கு நல்ல அறிவு இசை அறிவு இருக்கு, நீங்க இருக்காத கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு பயண செலவுக்கு பணம் கொடுத்து புது துணி எடுத்து கொடுத்து கோயம்புத்தூர்ல ஜூபிட்டர் பிக்சர்ல போய் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அமைச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். கேவி மகாதேவனுக்கு காம்படிட்டரா இவர் தான் உருவாகிறாரு. பின்னால அம்சம் விடுறாரு. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் பிக்சர் போறாரு. அங்க யாருன்னா சுப்பையா நாயுடு போய் உதவியாளராக சேர்றாரு, இசையமைப்பாளரா. அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, அங்க உதவியாளராக இருந்து அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க உதவியாளரான்னு பாத்தீங்கன்னா, அங்க சுதர்சனமே, அப்புறம் இவர் கூட வந்து ஜி.கே. வெங்கடேஷ், இவங்கெல்லாம் அங்க உதவியாளராக இருக்கிறாங்க. இவர் சின்ன பையனமா அங்க சேர்றாரு. அப்ப சேரும்போது இவரு கூட கம்போஸ் பண்றது சுப்பையா நாயுடு, அந்த கம்பெனி ஜூபிட்டர் பிக்சர்ஸ்க்கு பாட்டு போடுறதெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் இல்லாத போது அவரோட ஆறுமணித்தை எடுத்து மெல்லிசை மன்னர் வாசிக்கிட்டு இருந்திருக்கிறார். இப்ப திடீர்னு உள்ள வந்துட்டாராம் சுப்பையா நாயுடு. என்னடா பண்றேன்னு கேட்ட உடனே அது பக்கத்துல இருந்த ஜி.கே. வெங்கடேஷ் சொன்னாரா, மெல்லிசை மன்னர் என்ன சொன்னாரு, ஜி.கே. வெங்கடேஷ் சொன்னா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு வராத டியூனா வாசிட்டான் அப்படின்னு. யாரு? ஜி.கே. வெங்கடேஷ் சொன்ன உடனே வாசின்னு சொன்னா அந்த பாட்டு வாசிச்சா சிறப்பா இருக்குனாரா ஜி.கே. சுப்பையா நாயுடு. சரிடா, நீ டைரக்டர் கிட்டே கம்பெனி கிட்டயும் இதை நீ போட்டதா சொல்லாத, நான் போட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கம்போஸ் ஆயிருக்கு. அது மாதிரி ஜி.கே. இவரு சுப்பையா நாயுடு கம்பெனியில பல பாடல்கள் இவர் கம்போஸ் பண்ணிருக்காரு நிறைய, எல்லாமே அவர் பேர்ல வந்திருக்கு. அப்ப ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, ஜூபிட்டர் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண உடனே இவரோட வாழ்க்கை இருந்து போச்சு. இனி என்ன பண்றது, திருப்பி பழைய மாதிரி நம்ம வாழ்க்கை ஆகி போச்சு நினைக்கும் போது கடவுள் மாதிரி இவரு நாயுடு வந்து என்ன சொன்னாரு, மியூசிக் டைரக்டர் சுப்பையா நாயுடு என்ன பண்றாரு, எனக்கு கையை பிடிச்சிட்டு நேரா போய் முதலாளி கிட்ட போய் சொன்னாரு, இவ்வளவு நாள் ஹிட் ஆகி தமிழ்நாடு முழுக்க ஹிட் ஆகி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் போடல, இந்த பையன் தான் போட்டான்னு கடவுள் மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு மரியாதையா வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் வந்து இசையமைப்பாளராக வந்து அடுத்தது வந்து இவர்கிட்ட போனேன். அவரு நம்ம இன்னொரு இசையமைப்பாளர், அவர் பேர் என்ன, சுப்பராமன்ட்ட போனேன். அவர் பெரிய மேதை சுப்பராமன். அவர்கிட்ட போய் வேலை பார்த்துருக்காரு. தேவதாசர் இருந்து பல படங்களுக்கு போட்டுக்கிட்டே வந்திருக்கிறார். இது வந்து அவர் வந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கான வரலாறு. ஆனா இதற்காகவா நம்ம இன்னைக்கு வந்து கடல் கடந்து இங்க பேசுறோம். அவர் சொன்ன மாதிரி இசையமைச்சு பல ஆண்டுகள் ஆச்சு நம்ம தம்பி பேசுன மாதிரி. ஆனாலும் இன்னைக்கும் ஒரு பாடல் கேட்கிறோம், இங்க வர பாடகர்கள் பேசுறாங்க, ஐயா பேசுறாங்க, எல்லாரும் நம்ம பேசுறோம்னா என்ன காரணம், என்ன? மெல்லிசை மன்னருக்கு முன்னால் நிறைய இசையமைப்பாளர் இருந்தாங்க, அவங்களுக்கு இல்லாத சிறப்பு இவருக்கு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவை சினிமா திரை இசை மட்டும் இல்ல, தமிழ் இசை முறையை நவீன வடிவத்துக்கு அவர் தான் மாத்துறாரு முதல்ல. அதுக்கு என்ன வரலாற்று காரணம் வேணும்ல, அவரா விரும்பி மாத்த முடியுமா? சூழல் வேறு ஒரு சூழலுக்கு தமிழ் சினிமா மாறுது. அது வரைக்கும் வந்து தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ராமாயண கதைகள் இருக்கும், மகாபாரத கிளைக்கதைகள் இருக்கும், லவக்குசா இருக்கும், மிஞ்சி போன கண்ணகி இருக்கும், ஔவையார் இருக்கும், இதுதான் இருக்கும். இந்த புராண கதைகள் சினிமாக்களா வரும்போது என்ன வரும்னா, பாட்டு நிறைய வரும். சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஒரு பாட்டு போடுவாரு, எந்த ஊருன்னு கேட்டா அதுக்கு ஒரு பாட்டு போடுவாரு, என்னங்க வழி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு பாட்டு போடுவாரு. இதெல்லாம் பாட்டு பாடுறதும் இல்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாருல அவரே பாட்டை தான் கேட்பாரு. எல்லாமே பாட்டாவே வர ஒரு சமூகமா பாடல் இருந்தது. அப்போ கதைக்கு என்ன வாத்திய கருவியில் கர்நாடிக் பேஸ்ட் இருந்தா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே தெரியுது. இசை அமைப்பாளர்களுக்கு கர்நாடக சங்கீத பாடல் தெரிஞ்சிருந்தா போதும். அப்ப பெரிய மேதைகளா இருந்தாங்க, ஜி ராமநாதன் போன்ற பெரிய மேதைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவரு சுப்பராமன் இவங்கெல்லாம் வந்து 2 பேட்டர்ல ஒர்க் பண்ணாங்க. அப்ப பாபநாச சிவன்கிற பாடல் எழுதுறவர், அவர் இசை தெரிந்தவரே. அவர் பாடல் எழுதி கொடுக்கும் போதே என்ன ராகம் என்ன தாளம் எழுதி கொடுத்துருவாரு. இவங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் சேர்றது இவங்க வேலையா இருந்தது. தியாகராஜர் காலத்துல பாடல்கள் வந்த, தியாகராஜ பாதர் காலத்துலலாம் பாடல்கள் அப்படிதான் உருவாகி வந்தது. அப்ப
அப்ப ஜி ராமநாதன் போன்றவர்கள் 2 பேட்டர்ல ஒர்க் பண்றாங்க. சுப்பராமன், ஜி ராமநாதன் போன்றவர்கள்லாம் மன்மதலீலையை வென்றார் உண்டோ பாடல் போடுறாங்க, சிவகவி பாட்டு இதெல்லாம் ஜி ராமநாதன் போடுறாரு. அதிலிருந்து திரை இசை இன்னைக்கு கேட்கிற ஒரு வடிவத்துக்கு மாறுது இல்ல, அந்த வடிவத்துக்கும் ஜி ராமநாதன் ஒர்க் பண்ணிருக்காரு. மன்மதலீலையை வென்றார் உண்டோரோ அவர் தான் போட்டாரு, முல்லை மலர் மேலே அதுவும் அவர் தான் போட்டாரு. அப்ப 2 பேட்டர்ல ஒர்க் பண்ணிருக்கிறார் ஜி ராமநாதன் போன்றவர்கள். அதே மாதிரி சுப்பராமன் பாரதிதாசன் பாடல அருமையான பாடல் போட்டார்ல, துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயாங்கிறதெல்லாம் அவர் போட்டிருப்போம். அவர் சுப்பராமன் போட்ட பாட்டு தான். இவர்கள் எல்லாம் இதுக்கு அதுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஆனா அதிகமான கதை அமைப்பு முறை மாறாத போது வேறு வாத்திய கருவிகள் தேவைப்படல. ஒரு நாரதர் வருவார் படத்துல, நாரதர் என்ன வாசிப்பாரு? கித்தாரா வாசிப்பாரு, அவர் தப்புல தான் வாசிப்பாரு. சரஸ்வதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீணு, அப்புறம் நந்தி வந்துன்னா மிருதங்கம் வாசிக்கும். அப்போ திரைக்கதை சினிமாவில் இருந்த புராண கதைகளே உங்களுக்கு வேறு ஒரு நவீன வாத்திய கருவிகள் எழுப்பல. அப்ப என்ன தேவைப்படுது வாத்திய கருவிகள்? கர்நாடக சங்கீதம் அதுக்கான பேஸ் இருந்தா போதும், அது தெரிஞ்சு இசையமைக்கலாம்ங்கிற சூழல் இருந்த போது திரைக்கதை மாறுகிறது, சமூக அமைப்பு மாறு, சினிமாவே மாறுது. அப்ப சினிமா மாறும் போது அது எழுப்புகிற இசை, அது பூர்த்தி பெயர இசையமைப்பாளர்கள் இல்லை. அப்பதான் எம்.எஸ். விஸ்வநாதன் உள்ள வர்றாரு. இதுக்குள்ள வர்றாரு. இதுல இன்னொரு விஷயம், எப்படி அதுக்கு முன்னால ராமாயணம் மகாபாரதம் கதை எடுக்கும் போது தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த, அதாவது இந்து அல்லாத ஒரு முஸ்லீம் கதாபாத்திரமே இல்லாத சினிமா, ராமாயணத்தில் எப்படி முஸ்லீம் வர முடியும்? அப்படிதான் சினிமா வந்தது. அதற்கு பின்னால் திராவிட இயக்கங்களின் உள்நுழைதலுக்கு பிற்பாடு அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை கலைஞர் போன்றவர்கள், எம்ஜிஆர் போன்றவர்கள் சினிமாவுக்கு அவங்க செல்வாக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க புராணம் பண்ண மாட்டாங்கல்ல, சினிமா புராணத்திலிருந்து விலகி திராவிட இயக்கத்தின் நுழைவின் காரணமாக வரலாற்று படங்களாக, சமூக படங்களாக மாறுது. வரலாற்று படத்துல என்ன பண்ணாங்க? திராவிட இயக்கத்தோட சிறப்பு அது இசையோடு சேர்ந்து வருது. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் புராண படங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் எடுத்தது அதை அவங்க எடுக்கலங்கிறது மட்டும் இல்ல, ஒரே ஒரு முஸ்லீம் கதாபாத்திரமே இல்லாத அந்த சினிமாவுக்குள் ஒரே ஒரு இந்து கதாபாத்திரமே இல்லாத சினிமாக்கள் அவங்க தான் கொண்டாடுறாங்க. அலிபாபா 40 திருடர்கள், குலே பகாவாலி, பாக்தாத் திருடன், பூரா முஸ்லீம் நாட்டில் நடக்கிற கதை. எம்ஜிஆர் முஸ்லீம். இப்ப இன்னைக்கு முஸ்லீமை வில்லனா காட்டுற தமிழ் சமுதாயமா இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் தலைகீழ புரட்டி போட்டு சினிமாவை. சினிமாக்குள்ளார இப்படி ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்த போது இஸ்லாமிய நாட்டுக்குள் இஸ்லாமிய சூழல்ல வாத்திய கருவி வாசிக்கணும். அப்ப அந்த அடாப்ட் பண்ற இசை நாலேஜ் வேணும். குலே பகவாலி, எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசை, அவங்க 2 பேரும் இசையமைக்கிறாங்க. நாகூர் அனிபாவை அநேகமாக திரைப்படத்துல முதலில் பாட வைத்த படம் மெல்லிசை மன்னர் தான் நினைக்கிறேன். குலே பகவாலியோட பாட்டு ஓப்பனிங்கே எங்கள் நாயகமே நபி நாயகம் தான் படம் சொல்லணும். அந்த படம் எப்போ ராமாயண பாடல்கள்ல ராமனை பற்றி அதெல்லாம் வந்தது போக இவங்க தலைகளை மரட்டி போட்டு இஸ்லாமிய நாடுகள்ல நாயகமே நபில் நாயகமே கொண்டு வராங்க. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, குலே பகவாலி போன்ற படங்களை எடுத்த யாருமே இஸ்லாமியர் கிடையாது. அதோட இயக்குனர் தயாரிப்பாளர் டி.ஆர். ராமன்னா ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர். மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க. எம்ஜிஆர் ஒரு இந்து, சந்திரபாபு ஹீரோ, என் தங்க எல்லாருமே அதில் முஸ்லீம்கள் கிடையாது. அந்த படம் ஒரு இஸ்லாமிய சூழலில் ஒரு படமாக வருது. அதுக்கு இசை தேவைப்படுது. வராது. அந்த படத்துல நாயகமே நபி நாயகமே டைட்டில் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாங்கு ஒலிக்கும். பாங்கு ஒலி தான் கதை துவங்கும். அந்த பாங்கு ஒலி குரல் தான் நாகூர் அனிபாவின் முதல் திரைசை குரல். யார் யாருக்கு எது எது தெரியும், அவங்களை எப்படி பாட வைக்கணும்ங்கிறத முதல்ல அவங்க டோன்ல கொண்டு வந்து சேர்க்கிறார். அது ஒண்ணு. படம் பாட்டு சமூக படமாகுது. இது குலே பகவாலி 57 அவர் பண்ண படம். அதுக்கு முன்னால் 55லயும் 53லயும் முதல் படம். பணம் தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேர்ந்து பண்ண முதல் படம். ஜூபிட்டர்ங்கிறது அதிகாரப்பூர்வமான படம் கிடையாது. விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிற பணம்ங்கிற படம் தான் பண்றாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் யாருன்னு பண்ணா கலைவாணர் NSK, அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு இவரை. அப்ப என்ன பண்ற, ராமமூர்த்தி சீனியர், அதனால அவர் பேரை முதல்ல போட்டுட்டு என் பேரை 2வது போடுங்கன்னு சொல்றாரு மெல்லிசை மன்னர். அதுக்கு கலைவாணர் சொல்லியிருக்காரு, டே சீனியர் அது இதெல்லாம் பார்க்காதரா, சொல்றதுக்கு நல்லா இருக்கணும். ராமமூர்த்தி விஸ்வநாதன் சொன்னா நல்லா இருக்காது. விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு போட்டா தான் அவர் எவ்வளவு பெரிய மேதை கலைவாணர், அவருக்கு தெரியாதா? அவர் போட்டுதான் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு போட்டு அவர் தான் முதலில் வாய்ப்பு கொடுக்குறாரு. பணம் படத்துல தான். அந்த படத்துல ஒரு புகழ்பெற்ற பாடல் NSKவோட பாடம். அவர் பாட்டு எப்படி இருக்கும் தெரியல. பணம் எங்கே தேடுவேன் பணம்னு ஒரு பாட்டு. பணம் எங்கே தேடுவேன், எங்க இருக்கிற கள்ளமார்க்கெட்ல இருக்கு அங்கெல்லாம் சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட இல்லாம எங்கெங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பாட்டு. அப்படி இப்ப வாங்க படத்தை பத்தி பாட்டு. முதல் படத்துல மெல்லிசை மன்னர் போட்டு கலைவாணர் போட்ட பாட்டு, கஷ்டப்படுறவங்க கையில இல்லாம எங்கேயோ பதுங்கி இருக்கிற பணமே வந்துச்சு. இன்னைக்கு எப்படி பணம் வருது, எப்படி வருது பணத்தை பத்தி பாட்டுனா, காசு, பணம், திட்டு, மணி கொள்ளையடிக்கிறத பத்தி பாட்டு வருது. இது டியூனே கிடையாது. இது என்ன ரித்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போய் நின்று ரிவர்ஸ் அடிப்பான். ரைட் ஒய் 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 ரிவர்ஸ் விசில் அடிப்பான் பாத்தீங்களா? அதான் காசு, பணம், பின்னலவா, ரைட் 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 ரைட். இதான் ரித்தம்.
அப்போ எவ்வளவு இந்த பேட்டர்ன் மாறுது பாருங்க, சமூக அமைப்புகள் எல்லாமே மாறுது. அப்போ மெல்லிசை மட்டும் உள்ள வராது. அப்போ இந்த பேட்டர்ன் மாறுதா? முதலில் தமிழக சினிமாவில் முதல் முறையாக மேற்கத்திய வாத்திய கருவிகளை அதிகமாகவும் முதலாகவும் பயன்படுத்திய இசையமைப்பாளர் அவர் தான் முதல்ல செய்யறார். எவ்வளவு வெஸ்டர்னைஸ், நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியாத கருவி. நீங்களா சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாமா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு படம் பேங்கோஸ்னு ஒரு வாத்திய கருவி இருக்கு. அந்த பேங்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு இடையில வச்சு ரெண்டே ரவுண்டா இருக்கும், அதை வச்சு விரல் அடிக்கிறது. அந்த வாத்திய கருவி, ஆமா பேங்கோஸ், அது வந்து ஆப்பிரிக்க இன்ஸ்ட்ருமெண்ட், ஆப்பிரிக்க பழங்குடி மக்களோட வாத்திய கருவி. அதை பயன்படுத்துறாரு, அவர் தான் முதலில் பயன்படுத்துறாரு தமிழ் சினிமாவுடைய. அது என்ன ஆகும்னா, ஒரு காதல் பாட்டுக்கு ஓப்பனிங் வைக்கிறாருங்க. அந்த பேங்கோஸ் வந்து ஒலிக்கும். அது ஒலிச்சு முடிச்சதுக்கு ஒரு காதலன் வந்து தன் காதலை நினைத்து பாடுறான். அவரோட வனப்பு, அவரோட நினைவுகள் வந்து அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அந்த மகிழ்ச்சியை பாடுவதற்கு முன்னால் பேங்கோஸோட ஒலி அடிச்சு அந்த சந்தோஷத்தை கொடுத்து அப்படியே ஒரு 30 வயலின் கிட்ட கைமாத்தான். அப்படியே வயலின் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாடுறான் அவன் காதலை பத்தின்னு சொன்ன உடனே உடனே காதலன் பாடுவான், ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை. பேங்கோஸ் ஓப்பனிங். அது ஆப்பிரிக்க மக்களோட வாத்திய கருவி இசை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வயலின், இதை கொண்டு வந்து சேர்த்த ஒன்று போகும். அதுக்கப்புறம் எண்டுல அது என்ன பாத்தீங்கன்னா, இது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இடையில ஒரு பீஜியம் போடுவார். ஒரு பாடலின் துவக்கத்தில் இசைனாலே பாடுறது கிடையாது, இசைப்பது. அது எம்.எஸ். விஸ்வநாதன் தான் முதல்ல தமிழ்ல பண்ணாரு. அது வரைக்கும் பாடுறது இசை அப்படின்னா இது வாத்திய கருவிகளை இசைப்பது, அது மொழி கிடையாது. அது ஒரு தனி உணர்வு, மொழிகளால் உண்டாக்க முடியாத மிக உண்மை உணர்வு. இப்ப பேசினார்ல ஒரு தோழர், இங்க மலேசியாக்காரங்க சீனாக்காரங்க எல்லாம் அவர் பாடலை கேட்டாங்கன்னா அது இசை உண்டாக்குறது. அந்த உணர்வு வந்து எந்த மொழிக்குமே கிடையாது, எந்த மொழிக்குமே கிடையாது. அப்படி ஒரு உணர்வை இசை உண்டாக்கும். வாத்திய கருவிகள் மூலமாகத்தான் ஒரு இசை உணர்வை நுட்பமாக தொட முடியும். அதை முதல்ல புரிஞ்சு செஞ்சவர் தான். பாடல் அப்படிதான் உருவாக்காரு. ஒரு பாடல் எடுத்தோன்னா டொக்குன்னு பாட வைக்க மாட்டார் மெல்லிசைவர். முதல் பிற்பாடு ஒரு முதல்ல ஒரு ஓப்பனிங் இசை வைப்பாரு. ஒரு உன்னதமான ஒரு இசை, வெஸ்டர்னைஸ் பண்ணி இசை. அதுக்கப்புறம் வாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் இடை இசை ஒன்று கொடுப்பாரு, அதுக்கப்புறம் பல்லவி, அதுக்கப்புறம் சரணம், அதுக்கப்புறம் ஒரு இடை இசை. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல என்ன வாசிச்சாரோ அதோட எக்ஸ்டென்ஷன், அதோட விரிவா வாசிச்சு முடிப்பாரு. இந்த பாட்டுல ஆரம்பத்துல இந்த பேங்கோஸ் வயலின் வந்ததுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு வாத்தியார் பாட்டை முடிப்பார். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்த பாட்டை நீங்க காட்சியா பார்க்கணும்னா, அதுல சரோஜா தேவி ஆடுற டான்ஸை நம்மளால சகிச்சுக்க முடியும்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த பாட்டு டான்ஸ் ஆட தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுவாங்க. என்ன பண்றது, பார்த்தா ஆகணும். அந்த பாட்டு அப்படி பண்ணாரு. அதே மாதிரி இன்னொன்று வெஸ்டர்னைஸ்ல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தோழர் ஒரு பாட்டு சொன்னாரு. இந்த சர்வ சுந்தரத்துல உள்ள பாட்டு இருக்குல்ல, அவளுக்கு என்ன, அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கர்நாடக சங்கீத வாத்திய கருவியில் மட்டும் இல்ல, இந்திய வாத்திய கருவியில் அது கிடையாதுங்க. அந்த பாட்டோட ஓப்பனிங் பிஜிஎம் இதே மாதிரி இருக்கும். அவரே வருவார். ஒரு பாட்டு ரெக்கார்டிங் தியேட்டர்ல நடக்கிற மாதிரி சூழல் இருக்கும். இதுல விஷுவலே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த ஓப்பனிங் பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா வயலின் வாசிக்கும். எல்லாமே வெஸ்டர்னைஸ், அதாவது மேற்கத்திய வாத்தியங்கள் வாசிக்கிற முறையிலேயே அந்த செட்டப் இருக்கும். டக்குன்னு 3 பேர் சாக்ஸோஃபோன் பிராஸ் செக்ஷன்ல வாசிப்பாங்க. இந்த பக்கத்துல வயலின் இருக்கும், இந்த பக்கம் ட்ரம்பட் இருக்கும், ஒரு ட்ரம்ஸ் இருக்கும். பூரா அந்த பாட்டு முழுக்க அப்படிதான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்ட் பண்றது வெஸ்டர்ன் இசை அவ்வளவு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் கண்டக்ட் பண்றது அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொன்றும் கண்டக்ட் பண்ணி அப்படின்னு பாரு, அந்த ப்ராஸ் செக்ஷன் அப்படி வாசிக்க, அப்படி உட்காருவாங்க. இந்த பக்கம் வயலின் வாசிக்க, இப்படிலாம் முடிச்சு இங்க டிஎம் சோதனை மைக்ல அப்படி நின்றுட்டு இருப்பாரு. அப்படி ரோல் ஆகி திரும்பி டிஎம் சோதனை அப்படி கையை நீட்டோன்னு அவளுக்கு என்ன அப்படின்னு ஆரம்பிப்பாரு. பார்க்க அவ்வளவு உன்னதமா இருக்கும் அந்த சீன். இதெல்லாம் அவர் தான் கொண்டு வர்றாரு. பாடல் முழுக்க பாத்தீங்கன்னா நடுவில் இதே மாதிரி வெஸ்டர்னைஸ் வரும், கடைசியில் அப்படி முடியும். அவ்வளவு உன்னதமா இருக்கும். அதே அந்த பாடல், அந்த படத்துல இந்த இசைக்கு வெளியே ஒரு செய்தி சொல்றேன். அந்த படத்துல சர்வர் சுந்தரம் சர்வரா இருந்து கஷ்டப்பட்டு நடிகராகி பெரிய ஹீரோவாயிருவாரு. அப்ப இந்த பாடல் காட்சியில அவர் ஹீரோவா டான்ஸ் ஆடும் போது அவர் கூட ஒரு ஜோடியா ஒரு பெண் ஆடுவாங்க. அப்ப அவங்க ஹீரோயின் தான் அர்த்தம். அந்த அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டருக்கே தெரியாம அந்த அம்மா ஒரு பெரிய ஹீரோயின் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா, சர்வர் சுந்தரம் சர்வரா இருக்கும்போது, நடிகர் ஆகாம சர்வரா இருக்கும்போது கேஆர் விஜயா வீட்டுல வேலை பார்ப்பாருல்ல, அப்ப கேஆர் விஜயா ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டா அவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு மகாலிபுரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும். சீலை கோட்டு தான் ஒரு சின்ன பெண்ணுக்குன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல கேஆர் விஜயா ஃப்ரெண்டா வந்து குரூப் டான்ஸ் ஆடுவாங்க அந்த அம்மா. அவங்க தான் ஹீரோயின் ஆகி வந்திருப்பாங்க. இப்ப என்னன்னா, டைரக்டருக்கே தெரியாம சர்வ சுந்தரத்தோட அந்த அம்மாவும் ஹீரோயின் ஆயிருக்கு. டைரக்டர் அதை கவனிக்கல. இது என்னன்னா, ஏன் இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னா, இசையமைப்பாளர்கள் டைரக்டரோட நாலேஜா இருந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு இசை கொடுக்கும்போது டைரக்டர் என்ன பண்ணிக்கிறாரு, டான்ஸ் மாஸ்டர் கை மாத்தி கொடுத்து போனாரு. டான்ஸ் மாஸ்டர் அந்த சீனை எடுத்துருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, டான்ஸ் குரூப் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெண்டா வந்த பெண்ணு வந்து ஒரு ஹீரோ ஆன பிறகு ஹீரோயினா நடிக்கிற டான்ஸ்ல அந்த அம்மா வந்திருப்பாங்க. 2 பாட்டி வாய்ப்பா இருந்தா பாருங்க, யாரை குறி அந்த பெண்ணுக்கு காஸ்டியூம் கூட மாறி இருக்கு.
இதெல்லாம் எது சொல்லணும்னா இசையமைப்பாளர்கள் அவ்வளவு நாலேஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாடல் தேவையற்றதுன்னு கருத்து இருக்குல்லங்க. எதுக்குங்க வெளிநாட்டு படம் பாடிக்கிட்டு தான் இருக்கான்னு கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிச்சு பார்ப்போம். இந்த சினிமாவில் பாடலே இல்லாம இருந்தா இந்த பாட்டு தமிழ் சினிமாவே ஞாபகத்தில் இருக்காது யாருக்கும். பாடலே இல்லைன்னா பாடல் தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஞாபகம். அதே மாதிரி அவரு இந்த மாதிரியான வெஸ்டர்னைஸ் பண்ணதுல சந்திரபாபுவோட வருகை எப்படி வருது? சந்திரபாபுக்கு நடிகர் சந்திரபாபுவோட வாய்ஸ், அவரோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ், அவரோட ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட ஹீரோ, ஒரு நடிகர் மாதிரி தான் இருக்கும் சந்திரபாபு ஸ்டைல். அவர் ஒருத்தர் தான் அப்படி இருப்பார். அவர் பேசுறது, அவரோட மூவ்மெண்ட்ஸ், அவரோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ், அவர் படத்திலே பாடல் காட்சிகள், அவரோட காட்சி வந்து எண்டு முடியுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் லுக்கு, வேற ஒரு கலர்ல இருக்கும் அவர் ஸ்டைலு. அப்போ அவருக்கு பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட வாய்ஸ், பேஸ் வாய்ஸ் பொருத்தமா ஸ்லோ விதத்தில் நிறைய பாட்டு போட்டிருப்பாரு. பிரமாதமான பாட்டுலாம் போட்டிருப்பாரு. அப்படி ஒரு காம்பினேஷன். நான் கேட்டேன், என்ன அப்படி உங்களுக்கு சந்திரபாபு மேல அப்படி ஒரு ஈடுபாடு, என்ன உங்க 2 பேருக்கு நட்பு கேட்டபோது அவர் சொன்னாரு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சினிமாவில் ஒரு பல சீனா வைக்கலாங்க. அவங்க 2 பேரும் முதல்ல ஆரம்பிச்சு பார்த்தது. இவர் எப்படின்னா நம்ம இப்போ திருப்பி பழைய மாதிரி கோயம்புத்தூர்ல ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல சுப்பையா நாயுடு கிட்ட எம்எஸ்எஸ்ல வேலை பார்க்குறாருல, அப்படியே பின்னால போவோம் ஃபிளாஷ்பேக். அப்போ சுப்பையா நாயுடு ஒரு நாள் என்ன பண்ணாரா, மிலிசியம் மன்னர்கிட்ட, டே இவன் ஒருத்தன் பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கான், இவன் சரியா பாடுறான், நான் செக் பண்ணு அப்படின்னாராம். சரி வாணன் வந்தாருன்னா, இப்போ வந்தாரு சந்திரபாபு பின்னால் நடிக்கிறான்லாம் வந்தான் வந்து பாடுனா அப்புறம் வந்து கேட்டாரு நாயுடு, என்னப்பா பாடினான், அவன் எங்க பாடினான், வசனமா பேசுறான் அப்படின்னு சொன்னேன். அப்படியே என்ன முறைச்சு பார்த்தான் சந்திரபாபு. அப்படியே கண்ணாடி கேமரால படம் பிடிச்சி வச்சுக்கிறேன், படம் முடிச்சு கோவமா பார்த்துட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான். நான் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து நான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன், அவன் பெரிய ஸ்டார் ஆயிட்டான். எம்ஜிஆர் படமா இருந்தாலும் சந்திரபாபு பாட்டு இல்லாத படமே வர முடியாதுங்கிற ஒரு சூழலை உருவாக்கி போச்சு. அப்ப 2 பேரும் உருவானதுக்கு அப்புறம் சாங் கம்போசிங் நாங்க சந்திக்கிறோம். டிஆர் ராமானோட குலேபகாவலி சாங் கம்போசிங் உட்காந்துருக்கிறோம். டைரக்டர் தயாரிப்பாளர் ராமண்ணா உட்காந்துருக்காரு, நான் கம்போசிங்காக என்னோட இதுக்காக உட்காந்துருக்கிறேன். இவன் சேர்ல கால் மேல கால் போட்டு விட்டுட்டு இவனுக்காக பாட்டு உட்காந்துருக்கிறான். நாங்க 2 பேரும் அதுக்கப்புறம் தான் சந்திக்கிறோம். அப்புறம் நான் ஒரு பாட்டு போடுறேன். இந்த மாதிரி பாட்டு போட்ட உடனே ராமண்ணா பிடிச்சிட்டு ஓகேங்கிறாரு. இவனை பார்த்து இவன் சொல்றான், அவன் தான் பாட்டு டான்ஸ் ஆன. இவன் சொல்றான், என்ன பெட்டு போடுறான் இவன்லாம் ஒரு மியூசிக் டைரக்டரா, இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் டான்ஸ் ஆட முடியாதுங்க அப்படின்னு அவன் சொன்னான். என்னை பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என் உதவியாளர் கூப்பிட்டு, மிலிசியம் மன்னர் சொல்றாரு, என் உதவியாளர் கூப்பிட்டு அதே மீட்ட வாசிக்க சொன்னேன். வாசிக்க சொல்லிட்டு அது என்ன பாட்டு போட்டிருக்காருன்னா, அந்த லா சொக்கா போட்ட நவாப்பு செல்லாது உங்க ஜவாப்பு லா லா லா, அருமையா இருக்கு அந்த பாட்டு வந்து இவர் வேணும்னு சொல்றாரு சந்திரபாபு. அவர் புரிஞ்சு போயிடுச்சு. பாடிட்டு கூட அந்த உதவியாளர் வாசிக்க சொல்லிட்டு இப்ப மிலிசியம் இவர் ஆடி காமிச்சாராம். இதுக்கு மேல உன்னால ஆட முடியுமாடா, அவன் வந்து சிரிச்சுட்டான். குபீர்னு அவனால அடக்க முடியல. அப்பவே எங்க 2 பேரும் காதல் பிறந்துருச்சு. நாங்க அதுல இருந்து நண்பரா இருந்தோம் அப்படின்னு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இந்த மாதிரியான ஒரு உறவு நட்புல கண்ணதாசனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரபாபுவோட நெருக்கமா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சந்திரபாபு பத்தி நல்ல சுவாரஸ்யமான தகவல் சொன்னாரு. ஒரு முறை என்ன பண்ணிருக்காங்க, 2 விஷயம் சொன்னாரு. கவிஞர் கண்ணதாசனை குறித்தும் 2 பேரை பத்தி ஒரு செய்தி சொன்னாரு. ஒருத்தர் வந்து காலையில சூரிய உதயத்தையே ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. இன்னொருத்தர் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்தையே பார்க்க மாட்டாரு. சூரிய உதயத்தையே பார்க்காதது சந்திரபாபு, சூரிய அஸ்தமனத்தையே பார்க்காதது கண்ணதாசன் அப்படின்னாரு. இவங்க 2 பேருமே பிளாட் ஆகிடுவாங்க. 4-5 மணிக்கெல்லாம் கவிஞர் கட்டை சாட்சி இருப்பாரு. இவர் 12 மணிக்கு தான் அவர் ஏர்லி மார்னிங் கெட்டப்பு சந்திரபாபு. அப்போ சந்திரபாபு பாகிஸ்தானோட போர் நடந்த போது நிவாரண நிதியை நடிகர்கள் திரைக்கலைஞர்கள்லாம் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போறாங்களா ஜனாதிபதியை பார்க்க, கொடுத்துட்டு ஜனாதிபதியை பார்க்க போயிருக்காங்க. இது சீன். ஜனாதிபதியை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பகல் காட்சி. பகல்ல ஜனாதிபதி பேசிக்கிட்டு, ஜனாதிபதி அவர் ராதாகிருஷ்ணன். அப்ப அவர் வந்து தமிழ்நாடு பேஸ் படிச்சதெல்லாம் இங்கதான், தாமரை கிறிஸ்டியன் காலேஜ் இங்கே தான் படிச்சாரு. அவருக்கு சந்திரபாபு பாட்டுலாம் கேட்டுருப்பார் படத்தில். அவருக்கு சந்திரபாபு பாட்டு ரொம்ப பிடிச்சி. சந்திரபாபு பார்த்த உடனே சந்திரபாபு வந்து நான் தான் சந்திரபாபு, ஐயா இங்க உட்காந்துருக்காங்க, ஆண்டியப்பன் ஐயா உட்காந்துருக்காங்க, அவங்க தான் ஜனாதிபதினு வச்சுக்கீங்களேன். ஜனாதிபதி அவர் என்னை பார்த்து கேட்கிறாரு, அந்த பிறக்கும் போது மழுகின்றான் இறக்கும் போது மழுகிற அந்த பாடலை 2 வரி பாருங்களேன்னு அவர் கேட்கிறாரு. உடனே நான் என்ன பண்றேன், அந்த பாடலை பாடி காமிச்ச உடனே அவர் ஜனாதிபதி பாராட்டுறாரு. ஆஹா என்ன பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரபாபு என்ன பண்ணாரா, மிலிசியம் அடுத்த நிமிஷம் டபால்னு தாவி ஜனாதிபதி மடியில உட்காந்துச்சான். சொல்ற எங்களுக்கெல்லாம் கை கால்லாம் ஜனாதிபதி மடியில உட்காந்து அவர் முகத்தை பிடிச்சிக்கிட்டு ரசிகண்ணி அப்படின்னு அவ்வளவுதான். நாங்களாம் நடிக்கிட்டோம், ஐயோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டானே இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு நடிக்கிட்டோம். ஆனா அவர் ரொம்ப அப்படி ஒரு கலைஞனா சந்திரபாபு, அவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு கலைஞாங்க. நாங்களாம் அப்புறம் ஜனாதிபதி பெருந்தன்மையா இருந்துட்டு அவர் ஒன்றும் எடுத்துக்கல, அனுப்பிச்சு விட்டா நாங்கள் தப்பு விட்டா பக்கம் ஓடியாந்துட்டோம் அப்படின்னு இது ஒரு அனுபவம். அப்புறம் மறுநாள் தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு சந்திரபாபு கூட்டு போயிருக்காரு. யாரு மிலிசியம் மன்னர்.
இந்த மாதிரி காலையில அதிகாலையில சூரிய உதயத்தின் போது தாஜ்மஹாலை பார்த்தா அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இவனை எப்படியாவது எழுப்பி கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி இவனை எழுப்பி புட்டா அப்படியே அவனை எழுப்பி நேரா தாஜ்மஹாலை கூட்டு போய் நிப்பாட்டினேன். நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். இவன் என்கிட்ட கேட்கறான், டேய் விசு, இதுதான் சூரிய உதயமாடா அப்படின்னு. நாங்களாம் தாஜ்மஹால் இவன் சூரிய உதயத்தையே பார்த்து பல வருஷம் இருக்கும், இவன் தாஜ்மஹால் சூரிய உதயத்தையே அப்பதான் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு நட்பு, எவ்வளவு மனிதாபிமானி இதெல்லாம் நட்பெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரபாபுவோட வாழ்க்கை வந்து சரிஞ்சு கீழே போனதுக்கு பிற்பாடு பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்ட போதெல்லாம் அவர் உதவி செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி சுப்பையா நாயுடு குழந்தை கிடையாது, அவர் தான் இவரோட குருநாதர். சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தார். சுப்பையா நாயுடு கடைசி காலத்தில் கஷ்டப்பட்ட போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி பணமுடிப்புகள் கொடுத்து அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணதும் மெல்லிசை மன்னர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு மனிதாபிமானம் நடந்திருக்காரு. சந்திரபாபு அவர்களுக்குமான உதவி இருக்குல்ல. அதே மாதிரி வாலி, அவர் கண்ணதாசனை பத்தி இங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. கண்ணதாசனுக்கும் இவருக்குமான நட்புன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப காதலர்களை விடவும் ரொம்ப நெருக்கமான, கணவன் மனைவி காதலரோட நெருக்கமான நட்புன்னு அவரே சொல்லுவார். கண்ணதாசன் என்ன பண்ணாராம், என் மேல உண்மையிலேயே பாசம் வச்சிருக்கானா சும்மா நடிக்கிறானா கண்ணதாசனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். அவர் என்ன பண்ணாராம், எம்எஸ் விஸ்வநாதன் நான் செத்து போயிட்டு தகவல் விடுங்க அப்படின்ட்டு. அப்படியா அவன் என்ன பண்றான் பாக்கலான்னு இப்ப மெல்லிசை மன்னர் சொன்னாரு. அப்புறம் செத்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே கண்ணதாசனுக்கு இவருக்கு என்ன ஆகி போச்சான், பதட்டம் அடிச்சு வீட்டு முன்னால வந்து கதறி அழுகுறாராம். இவர் ஜன்னல்ல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காராம் கண்ணதாசன் நம்ம எப்படி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து நல்ல பரவாயில்லடா டே வேற உண்மையான இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாம் அவங்க நட்பு அப்படி இருந்திருக்குது. அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி ஐயாலாம் பேசிட்டாங்க. அதுக்கு மேல அது தகவல் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த கண்ணதாசன் கூட இவ்வளவு நட்பா இருக்கிறாங்க, இவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாரு, தொழில் ரீதியா அவ்வளவு இருந்திருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாலும் நட்பை தொழில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு அனுபவிச்சதே இல்லை. அவருக்கான வாய்ப்பு அவர் கொடுக்குறாரு. இவ்வளவு நட்பு நெருக்கமாக கண்ணதாசன் இருக்கும் போதும் தான் கண்ணதாசனுக்கான போட்டியாளரை யாருக்கு சினிமாவில் உருவாக்குறாங்க வாலின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மெல்லிசை மன்னர் தான் உருவாக்குறாரு. அவர் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு வாலிக்கு. படகோட்டிக்கு அவர் தான் பாட்டு எழுதுறாரு. அதுக்கு எம்ஜிஆர் கொடுத்தாரு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க ஒரு சம்பவம், இது வாலி பதிவு பண்ண சம்பவம். என்ன பண்றாரு, வாலிக்கு வந்து ஒரு படத்துல இந்த பையன் நல்லா பாட்டு எழுது, ஒரு புதுசா வந்திருக்கிறாப்புல, இவர் நல்லா பாட்டு எழுதுறாரு, இவர் எல்லா பாட்டும் கொடுங்க நல்லா பண்ணுவாரு. ஒரு இடத்துல தயாரிப்பாளர்கிட்ட இவர் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு மெல்லிசை மன்னர். வாலி இந்த மாதிரி கம்போஸ் எப்ப வந்துருன்னு சொன்ன போது வாலி வர முடியல. என்ன பிரச்சனை, வாலிக்கு படுத்த படுக்கையா உடல்நிலை எழுந்து நடக்க முடியாத அளவு படுத்த படுக்கையா எல்லாரும் வாலி. அப்ப இவருக்கு ஒரு ஸ்டார் மெல்லிசை மன்னர் வந்து வாலில சினிமாவுக்கு வரும்போது ஸ்டார். அவர் இசையமைப்பாளர்னா அந்த படம் வியாபாரம் ஆகும். எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைச்சாதான் வியாபாரம் ஆகுங்கிற ஒரு ஸ்டாரான ஒரு இசையமைப்பாளர். அப்போ வந்து இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அவர் உடல்நிலை சரியில்லையே, எப்படி வாய்ப்பு வேற கண்ணதாசனை போடலாம் வேற ஆளா போடலாம்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போதெல்லாம் இருங்க அவர் வந்துருவாருன்னு சொல்லியிருக்காரு. கடைசியா அங்க எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் சாதாரண புதுசா பாட்டு எழுதுவார். அந்த வாய்ப்பு வாங்கி கொடுக்குற முறை என்ன பண்ணி இந்த பையன் கொடுத்தா நல்லா வருவான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட ஹார்மோனியம் தன்னோட தபையில 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு வாலி வீட்டுக்கு போய் வாலி படுக்கையில படுத்திருக்கும் போது பக்கத்துல உட்காந்து உனக்கு முடியல வாய்ப்பு வந்திருக்கு நீ தவறப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு டியூன் வாசிச்சு காட்டுறேன் நீ பாட்டு சொல்லு அப்படின்னு வாலி வாய்ப்பாங்க. வாலி இது சொன்னார் கண்ணீரோட மேடையில. அன்னைக்கு மட்டும் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா பாடலாசிரியா நான் வந்திருக்கவே முடியாதுன்னு வாலி பதிவு பண்ணார். இந்த கான்ட்ராக்ஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். கண்ணதாசனோட இவ்வளவு நெருக்கமாக கண்ணதாசனுக்காக எதையும் செய்ய தற்கொலை செய்ய 3 முறை சொன்னார் என்கிட்ட மெல்லிசை. நான் அவருடைய நெருக்கமான நண்பர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அவரோட நெருக்கமான நண்பரா இருக்கிறதுக்கான தகுதியெல்லாம் நமக்கு கிடையாது. அவர் பத்திரிகைக்காக 2-3 நாள் சந்திச்சேன். ஒரு நாள் பத்திரிகையாக முடிஞ்சதுக்கு பிற்பாடு மற்ற 2 நாள் என்னை வர வச்சு தொடர்ந்து பேசினாரு. நான் ஒரு பாடல்களை ரசிச்சு கேட்டது அவருக்கு பிடிச்சதுனால இது போல எவ்வளவு பேர் பத்திரிகையாளர் வந்திருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க யாரும் கேட்டதில்லைப்பான்னு ஒரு பிரியத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. அதுல கண்ணதாசன் இவங்களுக்கான நட்பு இதெல்லாம் உறவா இருந்தாலும் கூட வாலிக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ஒரு தொழில எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு. தனக்கு தெரிஞ்சவன திறமை இல்லாட்டிலும் அவனுக்கு தலையில வாய்ப்பு கொடுக்கறதுங்கிற முறையை மாறி தனக்கு திறமையான ஒரு நண்பர் இருக்கும் போது கூட இன்னொரு திறமைசாலிகளை அங்கீகரிக்கணுங்கிற போக்கு ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு அவர் சொன்னாங்கல்ல, அவர் சொல்லிட்டாரு. அதை நான் சொல்றேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வாய்ப்பு கேட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் வரும்போது எப்படி வந்தாருன்னா நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு போற மாதிரி அவர் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்தாரு கம்பீரமா. அப்படி ஒரு துணியில வந்தாரு. அப்புறம் படிச்சு பார்த்ததுக்கு அவர் சொன்ன மாதிரிதான் அப்படி இருந்தது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி தனித்துவமா இங்க ஒண்ணு சொல்லணும். கண்ணதாசன் வாலி நிறைய பேர் பாட்டு எழுதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து சுச்சுவேஷனுக்கு கரெக்டா பொருத்தமா பாட்டு எழுதுவாங்க. அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி மேட்டர் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் தமிழ் சினிமாவில் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாகவும் இசைக்கு பொருத்தமாகவும் அதே சமயத்தில் எளிய வார்த்தைகளோடும் இது எல்லாவற்றையும் தாண்டி அரசியல் கண்ணோட்டத்தோடு பாட்டு எழுதி ஒரே பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
இந்த பாட்டெல்லாம் 29 வயசுல இறந்து போறாருங்க. அவர் 29 வயதுல இறந்து போறாரு. அப்ப 25 வயசுல எழுதியிருக்காரு இந்த பாட்டுலாம். எவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து அவர் பாடலுக்கு வயது அப்படி இருக்குது. காதல் உணர்வை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுன மாதிரி யாரும் இருக்கும். காதல்னா பெண் வந்து ஆணுக்காக இறைஞ்சிருது, பெண்ணடிமை தோணுது, புலம்புறதுதான் காதல் பாடலா இருக்கும். யாரு கண்ணதாசன் இருந்து வாடி எழுதுன அப்படிதான் இருக்குது. ஆனா அவர் எழுதுனார் கல்யாண பரிசுல அவர் எழுதுன பாட்டு ஸ்ரீதரோட முதல் படம். ஏஎம் ராஜா பத்தி சொன்னாங்க. ஏஎம் ராஜாவுக்கு முதல் மியூசிக் அவர் தான் ஸ்ரீதர் வாய்ப்பு கொடுக்குறாரு. கல்யாணத்துக்கு பாட்டு எழுதுறாரு. ஒரு காதலன் காதலிக்குள்ள டூயட், ஒரு பெண் சுயமரியாதையோடு தன் காதல் உணர்வை சொல்லுகிற முதல் பாடல் அவர் தான் எழுதினாரு. அடிமையான காதல் லேட் ஆயிடுச்சுன்னு கான்வர்சேஷன் போகும் பாட்டுல பெண் பாடுற மாதிரி எழுதிருப்பாருங்க பட்டுக்கோட்டை. நான் கருங்கல் சிலையோ காதல் எனக்கு நான் கருங்கல் சிலையோ காதல் எனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோ சட்டாப்பி வரும்போது மூன்றா வாயா சும்மா நைங்கிற வேலை இல்லைங்கிறதா அதுக்கு அர்த்தம். நேரடியா சொன்னோம்னா அடிமை மாதிரி நடத்தாத காதல்ல போது ஒரு பெண்ணின் சுயமரியாதை எழுதினாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது மெல்லிசை மன்னர் தான். சோ மெல்லிசை மன்னரோட அணுகுமுறை நட்பை தாண்டி ஒரு திறமையை அங்கீகரிக்கிற முறையாக பல இடங்கள்ல. இன்னொன்னு அவரோட பாடல் மெலோடிஸ்ல என்ன சிறப்பு மெல்லிசை மன்னரோட மெலோடிஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காதல் பாடம் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், காதல் மகிழ்ச்சியான சூழலா இருக்கும் படத்துல. ஆனா நீங்க தனியா அந்த பாடலை கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சோக உணர்வை கொடுக்கும். குறிப்பா அந்த இதே ஸ்ரீதர படத்துல இன்னொரு படத்துல ஊட்டி வரை ஒருவர் சிவாஜி கணேசன் நடிச்ச படம் பூமாலையில், அந்த பாட்டு பூமாலையில் ஒரு மல்லிகை அந்த பாட்டுங்க. படப்பிரகாரம் பாத்தீங்கன்னா எளியும் பூனையுமா சண்டை போட்டு இருக்கிற சிவாஜி கேஆர் விஜயாவும் முதல் முறையா சந்திச்சு காதல் வந்ததுக்கு பிற்பாடு பாடுகிற ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஒரு பாட்டு. நீங்க அந்த பாட்டை நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கறேங்க. எப்ப கேட்டாலும் என்னை அறியாமல் இடம் புரியாத ஒரு சோகம் மனசுக்குள்ள சூழ்ந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அதே ஸ்ரீதர படத்துல இன்னொரு படத்துல நெஞ்சிற்கு மறை படத்துல முத்துக்களோ கண்கள் அந்த பாட்டுல ஒரு சோகம் இருக்கும். இது எல்லாமே காதல் படத்துல பாத்தீங்கன்னா கேட்ட அவர்கிட்ட என்னங்க காதல் பாட்டு இருக்கு, காதல் உணர்வுலாம் இருக்குது, ஆனாலும் அதுக்குள்ள ஒரு சோக உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கு, இது எப்படிங்க பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தம்பி காதல் பாட்டுல கச்சா முச்சாலாம் பாட முடியாதுப்பா, இப்படிதான் இனிமையா பாடணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சோகத்துக்குள்ளார ஒரு இனிமை இருக்கு, ஒரு இனிமைக்குள்ளார சோகம் இருக்குன்னாருங்க. உண்மை. சோக டச்சஸ் இல்லாம எதுவுமே இனிமையா இருக்காது. இனிமையா இருக்கிற எதுவுமே அது அவர் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டுல அப்படி பண்ணிருப்பாரு. அது மட்டும் அந்த ரெண்டு பாட்டுலப்பா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை கேள்வி அதுலயும் இப்படிதான் சோகம் இருக்கும், அதுவும் காதல் பாட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டு கேட்டீங்கன்னாங்க இப்ப கூட நீங்க யூடியூப்ல எப்ப வேணாலும் கேட்கலாம் ஆயிடுச்சு. அந்த பாட்டோட ஓப்பனிங் ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில காதலன் காதலியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. மலைவாழ் மக்கள் சொன்னப்போ நான் அங்க மக்கள் பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் அந்த மேடம் பெரிய மேடம் அது போட்டு அந்த ஓசை போகும். அது போனதுக்கு அந்த ட்ரம்ஸுக்கு அடுத்து காம்பினேஷன் ஒரு ஃப்ளூட் போடுவாருங்க. ஒரு ஃப்ளூட் ஒரு ஒற்றை புல்லாங்குழல் போய் ஒரு வயலின் ஒன்று வாசிப்பாருங்க. வயலின் வாசிச்சு பல்லவி முடிஞ்ச பிறகு திருப்பி வயலின் வரும். அந்த வயலின் அவ்வளவு இனிமையா இருக்கும். சரியா சொல்லணும்னா அந்த வயலின் அந்த மலையில் இருக்கிற எல்லா பூக்களையும் மலர வைப்பதற்காக வாசிக்கப்பட்ட வயலின் மாதிரி இருக்குங்க. அவ்வளவு உன்னதமா இருக்கும் அந்த ஒளி வயலின். அப்படி இருக்குவாரு. அந்த வயலின் வந்ததுக்கு அப்புறம் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு வரும் பல்லவி, அதுக்கப்புறம் இட இசையெல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவ்வளவு பிரமாதமான ஒரு பாட்டு அது. அந்த பாட்டுல ஒரு சீன் அந்த காட்சியில வந்து நடிகர் சிவாஜி கணேசன் சரோஜா நடிச்சிருப்பாங்க. அதுல சரோஜா தேவி இதுல வந்து அவங்க முதல்ல டான்ஸ் ஆட தெரியாத சரோஜா தேவி, அதுல ஒண்ணு சொல்லணும், அந்த பாட்டுல எம்ஜிஆரோட டான்ஸ் ஆட தெரியாம இருந்த சரோஜா தேவி எம்ஜிஆர் அந்த படத்தோட விடல, நடனமே ஆட தெரியாத சரோஜா தேவி பார்த்து ஆட பிறந்தவரே ஆடிவான்னு ஒரு பாட்டு வாரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க மூவ்மெண்ட்ஸ், அவங்க டான்ஸ் தெரியாது, அது டைரக்டரோட குறைபாடு. அவங்க பயன்படுத்தி இதுல மூவ்மெண்ட்ஸ் அவங்க கரெக்டா சீன் பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு இதுல சிவாஜி கணேசன் கூட அவங்க சீன் ரொம்ப கரெக்டா இருக்கும், மூவ்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கும். ஒரு ரெண்டாவது பல்லவி முடிஞ்சு ரெண்டாவது சரணம் அது வரைக்கும் சுடிதார்ல வந்த சரோஜா தேவி இப்ப புடவையில வந்திருப்பாங்க. அநேகமா அந்த புடவை ப்ளூ கலரோ பச்சை கலர் தான் நினைக்கிறேன். அந்த கலர்ல வருவாங்க. அந்த சாரிக்கு வந்த உடனே அப்படியே வந்த உடனே சிவாஜிக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் நெருக்கமா வரும். ஒரு ஹம்மிங் வரும், ஹம்மிங் வரும். இந்த ஹம்மிங் எப்படி ஷூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கிட்ட வருவாரு, இந்த அம்மா புல்துறையில படுப்பாங்க. படுத்ததுக்கு அப்புறம் சிவாஜி குடிவாரு, சரோஜதேவி அப்படி கையை வச்சு கீழே எடுப்பாங்க. சிவாஜி இந்த கீழே இழுத்து இப்படி விட்ட உடனே சிவாஜி மேல இருந்து அப்படி வாயை அப்படி தொடைப்பாரு. இந்த சீன்ல என்னன்னா சிவாஜி கணேசன் முத்தம் கொடுத்துருக்காரு, நம்ம கன்வே ஆகுது. முத்தம் கொடுத்துருக்காருன்னா இந்த ஹம்மிங் பிரேக் ஆகணும்ல, அந்த மாதிரி நல்லா பாடிட்டு தான் இருப்பாங்க. சிவாஜி கணேசன் முத்தம் கொடுத்தாரா இல்லையான்னு இன்னைக்கு வரையும் எனக்கு தெரியல. முத்தம் கொடுத்தாதான் அந்த மாதிரி எப்படி ஹம்மிங் பிரேக் ஆகாம பாடி இருக்கோம். மியூசிக் டைரக்டர் புரிஞ்சுக்க முடியல, அதை அந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு பாடுற அளவுக்கு நாலேஜ் இல்லை டைரக்டர்ஸுக்கு அதை சீன் வைக்கிறதுக்கு. அந்த பிரேக் ஆகாம பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப முத்தம் கொடுத்தாரா, எங்க கொடுத்தாரு, தண்ணி கீழே இருங்க, தண்ணி குட்டையில தண்ணி குடிச்சாராங்க மாதிரிலாம் ஒரு கண்ணு சீனா கொண்டு போயிருப்பாரு.
அப்போ எவ்வளவு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து எவ்வளவு நுட்பமா வேலை பார்க்குறாங்க, அதை கரெக்டா கவனிக்க தவறுனா இயக்குனரோ நடிகர்களோ திறமையற்றவர்களாக தெரிஞ்சிருவாங்க. எல்லாற்றையும் தாண்டி இருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர். இந்த காட்சி சொல்றேன். அடுத்தது இந்த பாடல் வரிகளுக்கு பொருத்தமாக இசையமைக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுல மன்னர்கள் மெல்லிசை மன்னர்னா அதுல தான் மன்னர்கள். குறிப்பா பாரதிதாசனோட பாடல்கள், பாரதிதாசனோட பாடல்கள்ல மெல்லிசை மன்னர் இசையமைச்ச பாடல்கள் தான் இன்னைக்கு அவ்வளவு பிரபலமான பாடல்லாம் இருக்குது. தமிழுக்கும் அமுதென்ற பேர்னு அவர் போட்ட பாடல் இருக்கு பாருங்க, அதை கேட்டது நான் ஒவ்வொரு இடத்தையும் சொல்றேன், அதை கேட்பதற்கு பாரதிதாசன் இல்லாம போயிட்டாரு. அப்படி ஒரு இனிமையா இருக்குங்க அந்த பாட்டு. எத்தனை முறை கேட்டாலும் இன்னைக்கு தமிழுக்கும் அமுதென்ற பேர்னு அவர் பெண் குரல்ல போட்டிருப்பாரு, அவ்வளவு இனிமையா இருக்குங்க. அது ஒரு டெக்ஸ்ட், அது ஒரு கலர். அந்த பாடல அந்த கலர்ல அதை போட்டிருப்பாரா பாரதிதாசன், இது தமிழ் அப்படிதான் போட்டிருப்பாரு. அப்படிதான் பாரதிதாசன் பாடல் வரிகள் இருக்கும், அப்படி இனிமையா பாக்குற மாதிரி கம்பீரமா ஒரு பாட்டு, போர் குணத்தோட ஒரு பாட்டு எழுதிருப்பார் பாரதிதாசன், சங்கே முழங்கு. அந்த சங்கே முழங்கு பாட்டுல என்ன போர் குணத்தை பாரதிதாசன் கொடுத்தாரோ அதை அப்படியே தூக்குவாரு பாட்டுல. சங்கே முழங்கு சங்கே முழங்குன்னு சீர்காழியை வச்சு தூக்குவாரு. எங்கேயோ போகும் அந்த பாட்டு, அந்த போர் குணத்தை கொண்டு வரணும். இன்னொன்னு சொல்லுவார், வார்த்தைகளுக்குள்ளாரே இருக்கு தம்பி இசைப்பாரு மெல்லிசை மன்னர். இந்த சங்கே முழங்குல பாருங்க, சங்கே முழங்குங்கிறத சங்கே முழங்குன்னு போட்டா எப்படி இருக்கும்? சங்கே முழங்குனா சங்கு மாதிரி முழங்குனா போடுறதுல மேல போகுது பாட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் வார்த்தையில் இருக்கு. சில இடங்கள் அதெல்லாம் வேலை பார்க்கணும் தம்பி, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. பாட்டு எது சொல்ற, அதோ அந்த பறவை போல இருக்குல்ல, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்னா அதுலயே இருக்குது தம்பி. அதோ ஒன்னா மேலதான் போடணும். நம்ம பேசும்போது அதோ தானே சொல்லுவோம், ஏதோ ஒன்னா சொல்லுவோம். அப்ப அதோ அதோ அந்த பறவை போல் அப்படி பாடணும். அப்ப அதோங்கிறது அதுல இருக்குது டியூனு, அது மேலதான் வைக்கணும். இதோ நம்ம பேசும்போது இதோ இங்க இருக்குங்க அப்படின்னு தான் பேசுவோம், அந்த தொழில் தான் பேசுவோம். அதுதான் இசைப்பாரு. இவ்வளவு நுட்பமா வாழ்க்கையை கவனிக்கிறாரு பாருங்க. இதோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைன் கீழே இருக்குது. இப்போ வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இசை போடுறது, அந்த வார்த்தைக்கு பொருத்தமா போடுறது, அந்த உணர்வு கொண்டு வர்றது, அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த அது வந்து நிறைய அப்பப்ப மாறி போச்சு. ஒரு படத்துல வந்ததுங்க பாட்டு, கொலுசு சத்தம் மனசை திருடியதோ அப்படின்னு ஒரு பாட்டு. வீரபாண்டி கோட்டையிலே அந்த ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு வரி காதல் சொல்ற வரியாமா, கொலுசு சத்தம் மனசை திருடியதோ. இது கொலுசு சத்தம் மனசை திருடுறதா, கொலுசு திருடுற மாதிரி இருக்கு. கொலுசு எப்படி திருடுறா, காலோட வெட்டி திருடுற மாதிரி. அதுக்கப்புறம் சாச்சு 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 சாச்சுன்னு போகும் வீட்டு மியூசிக் போட்டு. இதுவா அதுக்கப்புறம் இசைஞானி அருமையா பண்ணாரு. அவரு கரகாட்டக்காரில் ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, இதே மாதிரி கொலுசு வரி வரும். அது என்ன, காலத்தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானா எம்மா, அந்த அந்த அதுதான் காதல். அது மெல்லிசை மன்னருக்கு கத்துக்கிட்டாரு இசைஞானி. அதுதான் மெலோடி. மெலோடியில இருக்கிற உணர்வு என்னன்னா, ஒரு டியூனை உருவாக்கலாம் மெலோடியா, அதுக்கப்புறம் வார்த்தைகள் எழுதப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த டியூன் அந்த வார்த்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுக்கு இன்னும் அழகு சேர்க்கணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெலோடியில் வந்து நமக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மெல்லிசை மன்னர் பாடல்கள்ல காதல்ல சோக உணர்வு இருக்கும், அது ஒரு இனிமையை கொடுக்கும் மாதிரி நிதானம். மெல்லிசையின் இனிமையே வேணும்னாங்க நிதானம். ஒரு பாட்டோட நிதானமா இருந்தா அதுதான் மெல்லிசையோட இனிமைக்கு கூடுதலா கொடுக்குறது. அந்த நிதானம் வைக்கணும்னா மியூசிக் டைரக்டருக்கு ஸ்டஃப் இருக்கணும், தைரியம் இருக்கணும், இதுதான் பண்ண முடியும். ஒரு பாட்டு அப்படிதான் இருக்கும், பால் இருக்கும் அவ்வளவுதான், அப்புறம் பழம் இருக்கும் பசி இருக்கா, கேப், அந்த கேப் எல்லாம் அப்படி ஃபில் பண்ணி பாருன்னா வாய்ஸ், ஒரு மேல் வாய்ஸ் வரும். ஆஹா, அந்த பாட்டை பத்தி அவர்கிட்ட கேட்டேன் நான். அந்த பாட்டுல ஒரு பெரிய புதுமை பண்ணார். என்னன்னா, வழக்கமா ஆண் பெண் டூயிட் பாடுறாங்கன்னா ஆண் பெண் சேர்ந்து பாடுவாங்க காதலா தானே. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா பெண் குரல் மட்டும் தான் இருக்கும், பாடல் முழுக்க ஆண் குரல் ஆஹா ஓஹோன்னு முடியும். பாடல் முழுக்க ஒரு இடத்துல கூட பாட்டு வாய்ஸே வராது, பாடல் முழுக்க ஹம்மிங் தான் இருக்கும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இது என்னங்க டூயிட்ல வந்து புதுசா இருக்கு, ஏன் ஹம்மிங்கா வச்சிருக்கீங்க கேட்ட, ஒரு தம்பி, ஒரு ஆண் காதல் வயப்பட்டு பாட்டு பாடினா பெண் வெக்கப்படுவா, ஆனா பெண் காதல் வயப்பட்டு பாடினா ஆம்பளை வெக்கலாம் பட மாட்டான். அது என்ன பண்றதுன்னு பார்த்தா ஹம்மிங்ல வச்சிடலாம் வச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓ ஹம்மிங் வருது, அது யார் குரல் தெரியுமா, அது என் குரல் தான் அப்படின்னு அவருக்கு ஹம் பண்ண குரல் அது. அப்படியே அவ்வளவு நுட்பமா அந்த விஷயம்லாம் இதெல்லாம் அவர் வாழும் காலத்தில் அவர் இதெல்லாம் சொல்லி போய் கொண்டாடுகிற ஆடு இல்லைங்க ஒரு கலைஞனுக்கு. அவர் வந்து 50-60 வருஷத்துக்கு முன்னால போட்ட பாட்டு அதை தாண்டி இன்னும் என்னை தாண்டி நம்மளை தாண்டி என் மகனை தாண்டி இருக்குது. அது அப்படி அவ்வளவு நுட்பம். அதெல்லாம் தயாரிப்பாளர் கேட்கல, டைரக்டர் கேட்கல, யாருமே கேட்கல இதெல்லாம் பண்ணணும்னு. அவங்க பண்றாங்க. அது என் தமிழ் சினிமாவில் மியூசிக் டைரக்டர்கள் எல்லாருமே அவர்களோட அறிவை பயன்படுத்த பண்ணாங்களே தவிர யாரும் அவங்களுக்கு எது தெரியாது, யாருக்கும் என்ன பண்ணா வேணாங்கிறது தெரியவே தெரியாது. அவங்க அவ்வளவு இனிமையா பண்ணியிருப்பாரு. பாடும்போது நௌஷத் அலி பத்தி ஒருத்தர் சொன்னாரு, அவரோட மனசையும் கொடுத்தான். பாலும் படமும் தமிழ்ல வந்தது, அதோட டைரக்டர் பீம்சி. அந்த வீனஸ் பிக்சர்ஸ் வந்து ஸ்ரீதர் பங்குதாரா இருக்கிற கம்பெனி. அதை ஹிந்தியில எடுக்கிறதுக்கு ஹிந்தியில ஸ்டார் இயக்குனரா இருந்தாரு இவரு ஸ்ரீதர். அப்ப ஹிந்தியில எடுக்கும்போது நீ டைரக்ட் பண்ணணும் அந்த கம்பெனி அவரை சொல்லுது. அப்ப பீம்சிங் அனுமதி கேட்டு நான் பண்றேன், நீங்க பண்ணிடுங்கன்ட்டாரு. ஒர்க் பண்ணிருக்காரு.
முதல் முறையாக நௌஷத் அலியோட இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு பாலும் படம் படத்துக்கு நௌஷத் அலி கிட்ட போய் பேசி இதெல்லாம் பண்ணிட்டு பாலும் படம் படத்தோட பாடல்களை மெல்லிசை மன்னர் இசையமைச்ச பாடல்களை அவர் போட்டு காட்டிருக்காரு நௌஷத் அலி. அந்த பாடலை கேட்டுட்டு நௌஷத் அலி சொல்லியிருக்கிறாரு, விஸ்வநாதன் ஒரு மேதையா இருக்கிறாரு, இதே போல ரீப்ளேஸ் பண்ணி என்னால பண்ண முடியாது நௌஷத் அலி சொன்னதை ஸ்ரீதர் பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லங்க, ஸ்ரீதர் அங்க வந்து என்ன பண்றாரு, மெம்மசோசனாட்ட சொல்றாரு மெல்லிசை மன்னர் இந்த மாதிரி நௌஷத் அலிட்ட சொன்னேன், அவர் இப்படி சொன்னாருன்னு. அவர் கைகாலம் அடிக்கிறான். என் குருங்க அவரு, என் குரு என்ன பாராட்டாரா, என்ன மானசீக குரு, அவர் நினைச்சா நான் டியூன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவரே இப்படி சொல்லிட்டாரு. இது அப்படி இது மெல்லிசை மன்னருக்கு விருது கொடுக்கலன்னு எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு. அவருக்கு அந்த வருத்தம் எப்பவுமே இருந்தது இல்லை. ஆனால் அவர் விருதுன்னு ஒண்ணு நினைச்சிருந்தாருன்னா, மெல்லிசை விஸ்வநாதன் போட்ட மாதிரி என்னால இந்த பாட்டை போட முடியாதுன்னு என்னைக்கு ஸ்ரீதர் போய் எம்எஸ்ஓ சொன்னாரோ அன்னைக்கே அவர் பெரிய விருது வாங்கிட்டு நினைச்சிருப்பாரு. தன்னோட குருவே தன்னை பாராட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அவரோட ஒர்க்கு அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி கண்ணதாசன் வந்து ஒரு முறை என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் எழுதிட்டு பல பேர்ட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி அது என்னன்னா சித்தர் வழி முறையில பாடல். அந்த பாடலை எழுதி இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு டியூன் போடணும், இது மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இதுக்கு நீங்க டியூன் போடுங்க அப்படின்னு பல பேர்ட்ட கொடுத்தண்டா. இது ரொம்ப கஷ்டம், வார்த்தையா இருக்குது, இதுக்கெல்லாம் டியூன் வராது. ஏன்னா மெட்டு போடுறது இல்ல, பாடலுக்கு மெட்டு போடுறது ஒரு வசதி இருக்கு மியூசிக் டேரக்டருக்கு. என்னன்னா அந்த மெட்லயே ஒரு பாட்டு இருக்கும், சந்தம் இருக்கும். பாடல் மாதிரி எழுதிட்டீங்கன்னா அது ஒரு சந்தம் இருக்குல்ல, அந்த சந்தத்தை பிடிச்சிக்கிட்டு யாரும் மியூசிக் போட்டுருவாங்க வச்சுக்கீங்க. ஆனா இவர் எழுதி கொடுத்த ஒரு பாடல் வரியில சந்தம்லாம் கிடையாது, வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தைக்கு மெட்டு அமைக்கிறது கஷ்டம், அதனால எந்த மியூசிக்கும் முடியாதுன்னு இருக்காங்க. இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே படிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே, விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கிறாரு. அவர் என்ன பாட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி சித்தர் பாடலை கண்ணதாசன் போட்டார்னா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானாங்கிற சித்தர் பாட்டில் தான் இவரு அத்தான் என்னத்தான் என்னைத்தான் அவர் என்னைத்தான் எப்படி செய்வார் வார்த்தையா போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. இந்த சித்தர் பாட்டை எந்த ஃபியூச்சர்ல உங்களுக்கு போக முடியும்? மெல்லிசை மன்னர் கொடுத்துருக்காரு, முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முயற்சியா பண்றாருங்க. அது முடிவாகுது. கிளாஸ் பாட்டு, இந்தியாவின் மிக சிறந்த பாடல் ஒரு பாட்டு. அது என்ன மாதிரி இருக்கும், அத்தான் வந்ததுக்கு அப்புறம் நிதானம். நான் முதல்ல சொன்னல விட்டுருவாரு கேப், நீங்க போய் வெத்தலை பாக்கு போட்டு வரலாம், டீ குடிச்சிட்டு வரலாம், அவ்வளவு கேப் கொடுப்பாரு. தில்லு அந்த ஏன் கேப் கொடுக்குறாருன்னா அவரை இடைசையில் அவர் யோசிப்பாரு. அந்த இடைசை யோசிக்கிற தந்து மற்றவங்களுக்கு தெரியாது. அத்தான் அப்படின்னு அத்தான் சொன்னதுக்கு ஒரு மியூசிக் ஒரு இடைசை இருக்கும். அதை நீ டியூனா வாசிக்கும் போது தெரியாது, கேப்பை வந்து மியூசிக்ல ஃபில் பண்ணுவோம், அவ்வளவு இனிமையாயிடும். என்னத்தான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் இடையிசை, அதுக்கப்புறம் வார்த்தை இடையிசை வந்ததுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் பீஜியம் வருங்க. அந்த பீஜியத்துல ஒரு வெஸ்டர்ன் வாத்திய கருவியோ கர்நாடிக் கிளாசிக் வாத்திய கருவியோ இல்லாம சாதாரண நாட்டுப்புறங்கள் வாசிக்கிற, தெருக்களில் வாசிக்கிற, அவர் எப்பவும் பயன்படுத்துகிற ஹார்மோனியத்தை லீடா வச்சு அதை ஒர்க் பண்ணிருப்பாருங்க. அவ்வளவு அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறாங்கல்ல, ஹார்மோனியத்தை பத்தி இழிவான கண்ணோட்டம் கிளாசிக்கல் வாசிக்கல். பாரதியார் ஹார்மோனியத்தை பத்தி கேவலமா நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒரு மோசமா அவரே அப்படி பார்த்துருக்காருன்னா, அந்த ஹார்மோனியத்தை அவர் எப்படி வாசிப்பாருன்னா அது கிளாசிக்கலா மாத்திட்டாரு. அந்த பாட்டுல அந்த ஹார்மோனியம் லீடு வச்சு பீஜியம் வச்சு அந்த பாட்டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் பாட்டு. அவ்வளவு இனிமையா அந்த பாட்டை பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீதர் எம்எஸ்வி காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ண பாடல்கள்ல பல இனிமையான அனுபவங்கள் இருக்கு. இங்க ஒரு பாடலை உருவாக்குவதற்கு வாத்திய கருவிகள் எல்லாமே இங்க பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, அவங்க நிறைய பேசுறாங்க. ஸ்ரீதர் அது வரைக்கும் வந்து ஏஎம் ராஜா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு அவர் மெல்லிசை மன்னர் வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல ஒர்க் பண்ண படம் நெஞ்சில் ஒரு ஆலயம். நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் முதல் படம். அதுல சுசிலா பாடின அந்த பாட்டு இருக்குல்லங்க, சொன்னாங்கல்ல சொன்னது நீதான், அதோட பின்னணி கண்ணதாசனுக்கும் மெல்லிசை மன்னருக்கும் உள்ள அந்த உறவை சொன்னாங்க. இசையாக அந்த பாட்டுங்க, அது வந்து அதோட உன்னதங்களை நீங்க 1000 முறை கேட்டாலும் சின்ன சின்ன நொடிகள் எல்லாம் இருக்கு. அதோட உன்னதம் ஒரு பாடல்ல சில நிமிடங்கள் ஒழிக்கிற அந்த பாடல்கள்ல நீங்க ஒரு நொடி காலைக்கு தவறிய இடங்கள் எல்லாம் இனிமே இருக்குது. அந்த பாட்டுல ஒவ்வொரு நொடிகள்ல இனி வச்சிருப்பாரு. அந்த ஹம்மிங், அது என்ன சூழல் கதை என்னன்னா, கணவன் நோயாளி இருக்கிறா, யாரும் தெரிஞ்சது, நான் செத்துட்டேன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாப்புல புருஷன். அந்த அம்மா தோழர் கொஞ்சம் கவனிங்க, தோழர் கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். அந்த அப்பா வந்து செத்து போயிட்டேன்னா நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு தன் கணவன் சொன்னது சுச்சுவேஷன்ல அந்த சொன்னது நீதானா சொல்லு பாட்டு வரும். அந்த ஹம்மிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு இசை, ஒரு சின்ன ஒளியில வர ஒரு சின்ன ஹம்மிங். சுசீலாவோட இனிமையா, சுசீலாவை இவ்வளவு இனிமையா அது பேர் பாடவே வைக்க முடியாது, பாட வச்சிருப்பாரு. அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அதுல என்னன்னா தன்னோட எதிர்காலம், தன்னோட வாழ்க்கை இதெல்லாம் நிற்கதி ஆகி போச்சுங்கிற துணி அந்த டியூன்ல இருக்கும், அந்த குரல்ல இருக்கும் ஏற்கும். 3 வாத்திய குரல் தான் அதுல இருக்குங்க. உலகின் உன்னதமான இசை கொடுத்திருப்பாரு சுசீலா. அது ஒரு சோலோ சாங், பெண் குரல் மட்டும்தான் பாடும்.
ஆனா அந்த பெண் குரல் மட்டும் பாடாது. அதுல பார்த்து ஒரு டூயட். என்ன டூயட் பார்த்தீங்கன்னா சுசிலாவுக்கும் சித்தாருக்குமான டூயட். சித்தார் இருக்கான். இந்த பாடல ஏக்கமும் தவிப்பும் எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்ச உணர்வுமா ஒரு பெண் தான் கலங்கி பாடுகிற முடிஞ்சதுக்கு அந்த சித்தார் வந்து வாசிக்கும். பயப்படாத, கலங்காத, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு இருக்கும் அந்த சித்தார். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் அந்த சித்தார். அவ்வளவு பிரமாதமா இருக்கும் சித்தார். சித்தார், சுசீலா, ஒரு தபேலா, மூன்று பேரை வைத்துக் கொண்டு உலகின் மிக சிறந்த பாடல் கொடுத்திருப்பாரு அந்த பாடல். அவ்வளவு உன்னதமா இருக்கும் அந்த பாடல். அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல் அது. அது மட்டும் இல்ல, அப்புறம் நெஞ்ச மறப்பதில்லை. அப்புறம் ஸ்ரீதரோட ஒர்க் பண்ண படத்தில் நெஞ்ச மறப்பதில்லை பாட்டுல இந்த நெஞ்சு இப்போ போட்ட நெஞ்ச மறப்பதில்லையே வரும் இல்லை, அதை என்னால பாடி கட்ட முடியாது. அவ்வளோ டஃப் சாங், அவ்வளோ இனிமையா நெஞ்சம் மறப்ப அது ஒரு இல்லை, அந்த ஹம்மிங் ஒன்றும் இல்லை. அந்த பாட்டுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த டியூன் உருவாக்குறது. ஸ்ரீதருக்கு வாசிச்சு காமிச்சிருக்கிறாரு, பல டியூன்களை வாசிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஸ்ரீதர் இதெல்லாம் ஸ்ரீதர் குறிப்பிடுறாரு. வாசிச்சு பல பாடல் வாசிச்சு காமிச்சாரு. இந்த பாடல் வந்து ஒரு காதல் ஏக்கம் தெரியணும், அதே போல ஒரு லேசான அச்ச உணர்வு இருக்கணும் அந்த பாட்டுக்குள்ளாரு அப்படின்னு ஸ்ரீதர் எதிர்பார்க்கிறாரு. இவர் வாசிச்சுக்குள்ள இனிமை இருக்குது, ஆனா அச்ச உணர்வு இல்லை. அச்ச உணர்வு இருந்தா இனிமை இல்லை எனக்கு. அதனால இது வந்து நான் பல நூற்றுக்கணக்கான டியூனை சலிக்காம போட்டாரு எம்எஸ் விஸ்வநாதன். அதான் நான் ஓகே பண்ண முடியல, எனக்கே சங்கடமாயிருச்சு. 6 மாசம் திருப்பி பண்ணி பார்த்தா ஒரு நாள் நானே போன் பண்ணி, விஸ்வநாதன் அந்த பாட்டை விட்டுருவோம், வேற பண்ணுவோம்னு நான் சொன்னதுக்கு விஸ்வநாதன் சொன்னார், விடக்கூடாது. ஏன் விட்டுருணும், நான் இருக்கிறேன், நான் எவ்வளவோ நீங்க முயற்சி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் விஸ்வநாதன் போனு, ஏங்க நீங்க கேட்ட பாடல் கிடைச்சிருச்சிங்க அப்படின்னு சொன்னாரு. கம்போசிங்ல உட்காந்தான், கண்ணை மூடினாரு. கண்ணை மூடிட்டு அப்படி ஆரம்பிச்சு ஹார்மோனியத்துல கை வச்சாரு. அப்படியே உலகத்தையே நான் இதுதாயா எதிர்பார்த்தேன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதான் நெஞ்ச மறப்பதில்லை அந்த பாடல் உருவாக்குறாரு. ஸ்ரீதர் என்ன நினைச்சாருங்கிறத கம்போஸ் பண்ணி முடிஞ்ச உடனே போன் பண்ணி சொல்லியிருக்காரு, இது கண்டிப்பா ஸ்ரீதர் தப்ப முடியாது இருக்குன்னு. வாசிச்சு கண்ணை மூடிட்டு ஹார்மோனியத்தை ஸ்ரீதர் எழுதும்போது அழகா இருக்கு. கண்ணை மூடிட்டு ஹார்மோனியத்தை கை வச்சு வாசிக்கிறார். இந்த உலகமே எனக்கு மறந்து வச்சு நான் எதிர்பார்த்ததுதான் அந்த நெஞ்ச மறப்பதில்லை பாட்டு. தீம் சாங் படத்துக்கே அதான் அந்த பாட்டு உருவானது 6 மாசம். அதே ஸ்ரீதர் கிட்ட கல்யாண பரிசுல 1 மணி நேரத்தில் 2 பாட்டுலாம் போட்டுருக்கு அந்த படத்துல. அதுல ஒரு என்னன்னா, இவங்க ஆலியார்ல உட்காந்து சாங் கம்போஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ கண்ணதாசன், பள்ளிசீமன்னர், ஸ்ரீதர். அப்போ கண்ணதாசன் என்ன பண்ணாரா, தற்செயலா அவரை பார்த்து எம்எஸ்வியை பார்த்து சொன்னாராம், விஸ்வநாதன் வேலை வேணும், வேலை கொடுறா, சும்மா உட்காந்துருக்கு, விஸ்வநாதா வேலை கொடு, விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படின்னாராம். உடனே என்ன பண்ணிட்டாராம், விஸ்வநாதன் வேலை வச்சு டியூன் போட்டாராம், விஸ்வநாதன் வேலை வேணும்னு. ஸ்ரீதர் பார்த்தாராம், இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதே வச்சுக்கலாமே அப்படியே ஸ்ரீதர் உடனே. அப்போ வந்து கண்ணதாசன் கேட்டாராம், ஏங்க நான் சும்மா பாடல் வரையில எழுதல, அவன்கிட்ட தமாசுக்கு விஸ்வநாதா வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும்னு சொன்னேன், அது நீங்க ஓகே பண்ணிட்டீங்க, ஓகேவா, ஓகே நல்லா இருக்கு, சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க விஸ்வநாதன் வேலை வேணும்னு சொல்றீங்களே, அது பாலியா கேரக்டர், பாலியாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாராம் கண்ணதாசன். ஆமா அங்க பாலியாவுக்கு பேரே வைக்கல, நீங்க சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. அப்போ ஒண்ணு விஸ்வநாதனே வச்சிருவோம்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் பேரையே வச்சதுக்கு பாலியா, அந்த படத்துல பாலியாவுக்கு பேரு எம்எஸ் விஸ்வநாதன் தான், அந்த பேரே எம்எஸ் விஸ்வநாதன் ஞாபகம் வச்ச பேரு தான். ஒரு டியூன் உருவாக்குறது டிஎம்எஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் இது கொஞ்சம் தனி பிடிச்சிடுறேன். டி.எம். சௌந்தரராஜனை பற்றியான நமது புரிதல் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பாடல்கள் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு 2 பேருமே அவர் பாடினது சூப்பர் ஹிட், 2 பேருமே பாடினது. இது அவர் எப்படி பாடுவாரு அப்படின்னு நம்ம பேசுறது தமிழகத்துல சரி, அநேகமா இங்கேயும் அப்படிதான் பேசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எம்ஜிஆருக்கு பாடும்போது அவர் சாதாரணமா இங்க இருந்து பாடுவாரு, சிவாஜிக்கு பாடும்போது வயிற்றுல இருந்து பாடுவாரு அப்படிம்பாங்க. வயிற்றுல இருந்து பாட்டுலாம் வராது, வாந்தி தான் வரும். ஏன் அப்படி சிவாஜிக்கு பாடும்போது வேறு ஒரு டோனும், எம்ஜிஆருக்கு பாடும்போது வேறு ஒரு டோனும் வருதுன்னா, அதை டி.எம். சௌந்தரராஜன் உருவாக்கல, இசையமைப்பாளர் உருவாக்கி இருக்கிறாங்க. அது மெல்லிசையமைப்பாளர் தான் உருவாக்குறாரு முதல் முறையா. எப்படி உருவாக்குனாருன்னா, ஒரு நடிகர் என்ன நடிப்பாரு, அவருக்கு எந்த மாதிரியான விட்டு போட்டு அவரால் நடிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் மியூசிக் டைரக்டர் போடுவாங்க. எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் நிறைய பாடல் காட்சிகளில் அதிக க்ளோஸ்அப் சிவாஜி தான் நடிப்பார், எம்ஜிஆர் நடிக்க மாட்டாரு. அதே மாதிரி நிறைய எம்ஜிஆர் என்ன வந்து அவர் பாடல் காட்சிகளை வந்து ரொம்ப க்ளோஸ்அப் நடிக்க மாட்டாரு, ரொம்ப நுணுக்கமா நடிக்க விரும்ப மாட்டாரு. அப்படிங்கிறதுனால அவர் என்ன ஃபிளாட் நோட்ஸ் இருக்கும், எந்த பெரும் இருக்கு, அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் இருக்கும், ஃபிளாட் நோட்ஸ் இருக்கும், ஹைல போகாது, பிச் ஹைல போகாது, ஃபிளாட் நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய இந்த கமகங்கள் அதெல்லாம் இருக்காது, ஃபிளாட்டா இருக்கும். அது அப்படிதான் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அந்த பாட்டு சரி, பாரப்பா பழனியப்பா வந்தாலும் சரி, நீங்க எந்த எம்ஜிஆர் பாட்டு பெரும்பான்மையான பாட்டு பாத்தீங்கன்னா பிளாட் நோட்டா இருக்கும், யாரும் ஈஸியா பாடுற மாதிரி இருக்கும். அப்படிதான் எம்ஜிஆருக்கு போடுவாரு. எம்ஜிஆர் கையை சுத்தி நடிக்கிறாருல்ல, அதெல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன் உருவாக்கினது தான். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ஃபாஸ்ட் விஷயம், ஏன்னா அதுதான் அவர் விரும்புவாருங்கிறதுனால அப்படிதான் அவங்க உருவாக்குனாங்க. அப்ப டி.எம். சௌந்தரராஜன் பாடும்போது அது கேஷுவலா பாடிக்க முடியும் அவரால். அப்ப ஆனா அதுல என்ன சிறப்பு பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பிளாட் நோட்ஸ் போட்டாலும் அதுல என்ன இசைநூலுக்கு கைவாரு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்.
இடை இசை பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் போடுவார். இந்த பாட்டு அன்பையான பாட்டு இருக்குல்ல, ராஜாவின் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த பல்லவி கட்டான ஒரு ஹம்மிங் ஒரு இடை இசை போடுவார் பாருங்க, அவ்வளவு கிளாஸா இருக்கும் அந்த பாட்டுலயே. அதான் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் மியூசிக் போட்டு அதை என்ன பண்ணுவாரு, அதை வந்து தரமுறுத்தின பாடலை மாத்திடுவாரு. இது வந்து எம்ஜிஆர் எந்த பாட்டு எடுத்தாலும் அழகிய தமிழ் மகள் இவன், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கோரஸ், வெஸ்டர்ன் கோரஸ் வரும். பாரப்பா பழனியப்போ ஒரு நாட்டுப்புற பாட்டா போட்டுருப்பாரு, கட்டவண்டியில உட்காந்து பாடிட்டே போவாங்க. எம்ஜிஆர் பாடி முடிச்ச பிறகு பின்னால கட்டவண்டியில உட்காந்து பொம்மனையும் வெஸ்டர்ன் கோரஸ் போட்டுருப்பாரு. அதுல இதெல்லாம் அவனா கொண்டு வருவாரு, ஒரு கோரஸ் போடுவாரு. இப்படி எம்ஜிஆருக்கு பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ், சாதாரண மெட்டு இப்படிதான் பண்ணுவாரு. ஆனா சிவாஜி கணேசனுக்கு போடும்போது என்ன பண்ணுவாருன்னா, தனக்கு என்ன திறமையெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தி சிவாஜி தலையில கட்டுவாரு. சிவாஜி நுணுக்கமா நடிப்பாருங்கிறதுனால சிவாஜி பாடல்கள் அதிகமா பாத்தீங்கன்னா மேல் ஹை பிச்ல இருக்கும். படைத்தானே அந்த பாட்டு, ஐயா சொன்ன பாட்டு எங்கே நிம்மதி, அதெல்லாம் 300 வயலின் வச்சு பண்ணுவோம் ஆர்கெஸ்ட்ரேஷன். முதல் முறை தமிழ் சினிமாவில் அதிக வாத்தியங்கள் வச்சு பயன்படுத்தின பாட்டு அது. அது வந்து அவரும் மெனக்கட்டு நடிப்பாரு. அதே மாதிரி சுரம் சொல்றது, சரிகமப்பான்னு சுரம் சொல்லி போடுறது, ஜதி சொல்றது, இதையெல்லாம் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பாட்டுல தான் இருக்கும். நீங்க தில்லானம் இயல்பாவே தில்லானம் மோனம் பாடுக்கு கேவி மகன் தான் பேசுறது. தில்லானம் மோனம் பாட்டு சிவாஜி தவிர வேற யாரையும் நம்ம நடிச்சு பார்க்க முடியாது. மிருதங்க சக்கரவர்த்தி வேற யாரும் நடிக்க முடியாது. அப்போ நீங்க திருவிளையாடல் படத்திலே பாத்தீங்கன்னா அதுல வந்து பாட்டும் நானே பாவம் நானே அந்த பாட்டுக்கு சுரம் சொல்றது வரும், ஜதி வரும், வெவ்வேறு வாசகர்கள். அதை நீங்க சிவாஜியை வச்சுட்டு அந்த பாட்டை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது வேற ஆர்டிஸ்ட. அப்ப மியூசிக் டேரக்டர் ஏன் அப்படி உருவாக்குறாங்க நடிகர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, நடிகரோட கெப்பாசிட்டி என்ன, அவங்க சங்கதிக்கு தாங்குவாங்களா, அவங்க வந்து இது ஹை பிச்சுக்கு தாங்குவாங்களான்னு தெரிஞ்சுதான் அந்த பேட்டனை எம்.எஸ். விஸ்வநாதன் தான் உருவாக்கி கொடுத்தாரு. அதனாலதான் சிவாஜிக்கு பாடும்போது கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி எம்ஜிஆருக்கும் சாதாரண பாடுற முறை, நடிகர்களையே வழி நடத்துகிற முறை இசையமைப்பாளர் உருவாக்கிறாங்க. அவ்வளவு நுட்பமா இசையமைச்சிருக்கிறார் மெல்லிசை மன்னர். மாதவி பொன்மையிலால் அந்த பாட்டெல்லாம் சிவாஜிக்கு தான் போட்டார். எம்ஜிஆர் மன்னாதி மன்னல்ல மட்டும்தான் அந்த ஒரு 2-3 பாட்டு அப்படி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்தா பின்னால் வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சாதாரண மெட்ல உள்ள பாட்டு தான் போட்டிருப்பாரு. சிவாஜிக்கு தான் எல்லாம் நிறைய. இந்த இன்னொரு பாட்டு இருக்குல்ல, வெஸ்டர்னைஸ்ல பண்ண பாட்டுல மையாவோட சொல்லி சொன்னாங்கல்ல, அது வந்து முதல் முறையாக இந்திய இசையிலே தான் புதுசு. அது வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இத்தாலிய இன்ஃபுளுன்ஸ் உள்ளதுன்னு இசை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ கேட்டுருக்காங்க அந்த பாட்டு. அந்த பாட்டோட சிறப்பு என்னன்னா அதோட எண்டெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது டி.எம். சௌந்தரராஜனால பாடவே முடியாத ஒரு பாட்டு. அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவ்வளவு கசைக்கு எல்லாரும் சரியம்மாவோட மெல்லிசை மன்றோட நினைவலைகள் நிகழ்ச்சிகள்ல நானு, மாணிக்க நாயகம் அவரு, எல்லா சரியம்மா 3 பேரும் வந்து நிகழ்ச்சி நடத்துற வெங்கட பிரகாஷியும் 4 பேரும் தான் புதிய தலைமை தொலைக்காட்சியில 4 மணி நேரம் அந்த ஊர்வலம் போற வரைக்கும் பேசினோம். இப்போ எல்லாரும் சரமா ஒரு செய்தி சொன்னாங்க. அவர் வந்துங்க பாட்டு வந்து சொல்லிக் கொடுப்பார். முதல் முறை அவர் சொல்லிக் கொடுக்குற பாட்டு பாடுறவங்க அப்படியே பாடிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. தப்பா பாடிட்டீங்கன்னா திருப்பி வந்து சொல்லிக் கொடுக்கும் போது இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி கஷ்டமாக்கிட்டு வராங்க. ஏற்கனவே இதே பாட முடியல, இன்னும் கஷ்டம், அதை நீங்க பாட முடியாது. பாடம் 3ஆவது முறை இன்னும் நீங்க எத்தனை முறை தப்பா பாடுறீங்களோ அத்தனை முறை கஷ்டமாக்கிடுவாரு. என்ன பண்ணுவாரு, டி.எம். சௌந்தரராஜன் எல்லாரையும் வந்து யாரா இருந்தாலும் ரெக்கார்டிங் தேட்டர் சிங்க மாதிரி இருக்க பயப்படுவாங்களாம், அசிங்கமா திட்டுவாராம். எல்லாம் வந்து டி.எம். சௌந்தரராஜனுக்கு ஒரு பாட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, பாட வச்சு காலையில இருந்து ட்ரை பண்ணிருக்காரு. ராத்திரி 2 மணி 3 வரைக்கும் போயிருக்கு. இரவுலாம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, காவத்துல வந்து ஏன் நீ எல்லாம் மதுரையில இருந்து மெட்ராஸ் வந்து ஏன் தாலி இறங்குற போயா மதுரைக்கு அப்படி திட்டி விட்டாராம். கண்டா பண்ண டி.எம். சௌந்தரராஜன் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அப்ப சங்கர் கணேஷ் அவர் கூட ஒரு தொலைக்காட்சியில் பதிவு பண்ணார். கணேஷ் அப்பா ஒரு உதவியாளரா சின்ன பையனாக இருக்காரு போல இருக்கு. அப்புறம் என்ன சொல்லிட்டு அவர் தாஜா பண்ணி போய் கணேசை கூப்பிட்டு பணம் கொடுத்து போய் புகாரில, அங்க புகாரி அங்க சென்னையில புகாரில மட்டும் தான் பிரியாணி இருக்காங்க. புகாரில பிரியாணி வாங்கிட்டு வந்து அண்ணனுக்கு கொடுத்து தாஜா பண்ணி ரெடி பண்ணி வை திரும்பி போலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் அழுது, அண்ணன் அழாதீங்கன்னு, இதெல்லாம் நமக்கு புதுசா இது சாப்பிடுங்கண்ணே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு திருப்பி பாட வச்சு அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. அது என்ன, அந்த நம்ம மலை பாண்டியால வர வந்து வாழ நினைத்தால் அந்த பாட்டு, அந்த அம்மா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அந்த பாட்டு வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில், வரி கூட தற்செயலா அமைச்சு போச்சு டிஎம்எஸ்க்கு, இதெல்லாம் கோச்சிக்கிட்டு போனா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு டி.எம். சௌந்தரராஜன் போன்ற இசை மேஜிக்களை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேற அலைவரிசை பாட வைக்கிறது. இந்த பாட்டு அப்படிதான், அவரோட அலைவரிசையே கிடையாது டிஎம்எஸ் அலைவரிசை. வாய்ஸ் ரேஞ்சு கூட வேற ரேஞ்சு கீழே வரும். யார் அந்த நிலவு அந்த பாட்டை அவங்க கொடுக்குற எண்டு அநேகமா நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, அந்த பாட்டு வந்து வார்த்தைகள் எண்டு ஒரு ஓசை, யார் இரு முடிஞ்ச ஒரு ஓசை இல்லை அதுல போவாங்க. அது யார் அந்த இருல ஒரு அப்படியே போவாங்க, லிங்க் இருக்கும் ஓடுது ஒண்ணு ஏன் அந்த இன்னும் பதில் இப்படி அப்படியே அப்படி ஏறி லிங்க் போய் கம்ப்ரஸ் வார்த்தை கம்ப்ரஸ் பண்ணி அப்படி போய் அந்த பாட்டு எண்டா இப்படியும் முடியாது இப்படி மலரும் எண்டெல்லாம் அப்படி போட்டிருப்பாரு. பின்னி எடுத்துருப்பாரு அப்படி ஒரு பாட்டு. அந்த பாட்டு அது மாதிரி நிறைய அந்த மாதிரி பாடல்கள் அவர் ஒர்க் பண்றது இதுதான். நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. எல்லாரும் வட்டார வழக்கில் பாட்டு போட்டிருக்காருங்க. வட்டார வழக்கில் ஒரு பாட்டு போட்டிருக்காரு.
முத்துக்கூளிக்க வாரியடா எல்லாரும் வாய்ஸ். அந்த பாட்டை எல்லாரீஸ்வரியை தவிர வேற பாட முடியாது. டிஎம்எஸ் எல்லாரும் 2 பேரும் பாடியிருப்பாங்க. வட்டார வழக்கில் அந்த பாட்டு இருக்கும். அந்த வைப்ரேஷன், சங்கதியில வைப்ரேஷன் கொடுக்குற ஒரே பாடகி எல்லாரீஸ்வரி மட்டும்தான். அப்படி இருக்கும். சங்கதியில வந்து முத்துக்கூளிக்க வாரியடா அப்படின்னு சங்கதி போட்டு முடிப்பாங்க. அந்த சங்கதிக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லாரும் நீ எப்ப கேட்டாலும் எல்லாரும் சங்கதிக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்கும். அந்த ஓப்பனிங்ல பல்லவிக்கு அப்புறம் திருப்பி அந்த 2 வரி வருங்க. ரொம்ப புதுமையா கட் பண்ணிருப்பாரு. முத்துக்கூளிக்க வாரியடா அப்படின்னு வந்துட்டு சங்கதி வந்து மூச்சை அடைக்க வாரியடா அப்படின்னு கட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சங்கதி பாட மாட்டாரு. இதெல்லாம் புதுசா பாடுறாங்க. முத்துக்கூளிக்க வாரியடா மூச்சை அடைக்க வாரியடா அப்படிதான் வரணும். வாரியடா அப்படின்னு கட் பண்ணுவாரு. இதெல்லாம் அவரா செய்யறாருங்க. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டுல, இந்த பாட்டு ஹிந்தியில படமாகுது. இந்த படம் ஹிந்தியில படமாகும் போது இந்த பாட்டு ஆசா போன்ஸ்ல பாடி இருக்கிறாங்க. டியூனும் மெல்லிசிய முன்னர் போட்ட டியூன் அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க. இவ்வளவு இனிமையான டியூன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாட்டு இன்னைக்கு ஹிந்தியில இதே டியூனோட வருது. ஹிந்தியில கேட்ட சில பேர் என்ன பண்றாங்க, மெல்லிசிய மன்னர் ஹிந்தி பாட காப்பீடு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மெல்லிசிய மன்னருக்கு மரியாதை செய்வதற்காக அந்த இசையமைப்பாளர் இவ்வளவு ஒரு மரியாதையான இசையை நம்ம வீண்படுத்தக்கூடாது, இந்த மொழியில பயன்படுத்திப்போம் அந்த பாட்டை பயன்படுத்திருக்கிறாங்க. அவ்வளவு இன்னொரு பாட்டெல்லாம் பண்ணிருக்கிறாரு. கபடி வச்சு ஒரு பாட்டு, அதாவது மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வருங்கும் போது அதுல இருந்து இசை எடுப்பாரு. சடுகுடு பாத்து சடுகுடு 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 ஒரு பாட்டு சரோஜதேவ் படத்துல ஒரு பணக்காரன் ஒரு படத்துல வருவாங்க. பணக்கார குடும்பம் ஐயாவுக்கு அதான் ஐயா 39 வருஷம் வாழணும் இல்ல எங்க, அதான் ஐயா பேரை சொன்ன உடனே தமிழகத்துல எல்லா இடங்கள்லயும் அப்ப சிங்கப்பூர் அவர் வராரான்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க. ஐயா சடுகுடு 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 சடு வாடி அம்மா வாடி வண்டாட்டம் வாடி அத்தங்கர தோப்புக்குள்ள காத்திருப்போம் வாடி சடுகுடு சடுகுடு சார் தம் கட்டி பாடுற பாட்டு. கபடி வச்சு ஒரு பாட்டுங்க. சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது அடாப்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, ரயில்ல ஒரு பாட்டு. அப்ப ரயில் எப்படி போவோம், கரிஞ்சன் ரயில் சென்னையில தமிழகத்துல இந்தியாவில இப்படிதானே போவோம். அப்படின்னு போவோம். ரயிலுக்குள்ள ஒரு டூயிட் நடக்குது. அது ஒரு பாட்டு போடுறாரு. இதே இல்ல, சித்திரை மாசம் பௌர்ணமி நேரம் முத்துர ரங்கள் ஊர்வர போகும் அம்மிங்க அப்படி முக்கியம். இதெல்லாம் பண்றாருங்க. இது எப்படி அடாப்ட் பண்றாரு? இதுதான் ஒரு மேதை. மக்களோட வாழ்வியல்ல இருக்கிற விஷயங்களை இசையாக மாற்றுவதில் அவர் தான் முதல் முறையாக செஞ்சார். அந்த பாட்டு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் தண்ணி அடிக்கிற பாட்டு. தண்ணி அடிக்கிற பாட்டுல பெண்கள் குடித்து விட்டு பாடுனா அந்த பாட்டு எவ்வளவு இனிமையா இருக்கும் என்பதற்கு தமிழ் சினிமாவில் மிக சிறந்த பாடங்களா இருக்குது. பல படங்கள்ல ஒரு பெண் குடிச்சிட்டு காதல் உணர்வு மேலோங்க, அவளுக்கு காம உணர்வு மேலோங்கி வந்ததுன்னா அவ எப்படி பாடுவா என்பதற்கு கணவனை கண்கண்ட தெய்வத்துல வேற ஒரு மியூசிக் ஹேம்நாத் குமாரும் இன்னொரு 2 பேர் பண்ணாங்க. அருமையா இருக்கும் அந்த பாட்டு. உன்னை கண் தேடுதே எழில் காணவே உள்ளம் நாடுதே. அருமையா இருக்கும் பாட்டு. முழுக்க உணர்வு பொங்கி வெளியே ஒரு பெண்ணோட காதல் உணர்வு காம உணர்வு அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி இப்போ இசைஞானி ஒரு பாட்டு போட்டார் குரு படத்துல. அந்த பாட்டு என்னன்னா, இது நெஞ்சில் 7 உலகங்கள் வாராய் கண்ணாவா அப்படி ஒரு பாட்டு ஸ்ரீதேவி பாடுற மாதிரி வரும். நம்மளும் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. எப்போ குலேபகாவலியில போட்டிருக்காரு. குலேபகாவலி எம்ஜிஆர் கட்டி வச்சிருவாங்க. அப்ப குடிச்சிட்டு ராஜரோசனா பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன பாத்தீங்கன்னா, ஆசையும், அந்த பாட்டே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆசையும் இந்த நேசமும் அந்த டியூன் அப்படிதாங்க இருக்கும். தண்ணி அடிச்சுட்டு நின்று பாடுவாங்கல்ல. தண்ணி அடிச்சா ஹை பிச்சில் பாட முடியாது. தண்ணி அடிச்சா லோ பிச்சில் தான் பாட முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போட்ட முதல் மியூசிக் எடுத்து மெலிசி படத்துல போட்டேன். அந்த பெண் பாருங்க, ஆசையும் நீங்க பாடி பாருங்க வீட்டுல நின்று கண்ணாடி கரெக்டா சிக்காது. பாசத்திலே எங்குவதை பாராயடா சிங்க் ஆகும் கரெக்டா டியூன். அவ்வளவு அழகா போட்டுருப்பாருங்க. அவர் குடிப்பழக்கம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் குடிப்பழக்கம் இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ஒரு பாட்டே கண்ணதாசனோட கம்போசிங். வழக்கம் போல கண்ணதாசே வர லேட்டு. அவர் பேர் லேட் கண்ணதாசன். எப்பவுமே இறந்ததுக்கு முன்னாடியே ஒரு லேட்டு. அப்ப என்ன பண்ணிருக்காரு, ஒரு வரல இவரே ஒரு டம்மி பாட்டு ரெடி பண்ணிருக்காரு. குடிச்சிட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. என்னன்னா, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கண்ணதாசன் வந்திருக்காரு. டே முட்டாள், எந்த குடிக்காரனா அது இன்னில இருந்து சொல்லுவானடா, அவர் தண்ணி அடிக்கிறவர் நாளையில தானே குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். மாத்திரா நாளை முதல் குடிக்க பழக்கம் போறாடா, எந்த குடிக்காரனோ அது இன்னில இருந்து சொல்லுவானடா, பாத்திருக்கேடா நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் எல்லா குடிக்காரன்னு சொல்லுவான். நாளை முதல் அவங்க வேலை பார்த்தது டியூன் எப்படி பாக்குறாருன்னு. அதெல்லாம் இன்னொன்னு,
அந்த ஆசையும் அந்த டியூனு அதோட இன்ஃப்ளூன்ஸ் அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இசை ஆய்வாளர் எடுத்துட்டு சொல்றாங்க லத்தீன் அமெரிக்க இசை குறிப்புகள் இருக்கு. லத்தீன் அமெரிக்காவோட பழங்குடி மக்கள் கேட்டிருக்கிறார் அவர். அதெல்லாம் அந்த இசையை பயன்படுத்தி எப்போ புலைய பகவாடி 57 லத்தீன் அமெரிக்க இசை பயன்படுத்திருக்கிறார். அதில் அவ்வளவு சிறப்பாக ஒர்க் பண்ணிருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம நினைவு கொடுத்து பேசுறோம். நமக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா அந்த இனிமை நம்மளை விட்டு போகல. ஏன் அவர் நம்ம திரும்பி நியாயப்படுத்துறோம்? இவ்வளவு இசையை பண்ணிருக்கிறாரு. கவுண்டர் பாயிண்ட்னு ஒரு மியூசிக்ல என்னன்னா வெஸ்டர்ன்ல வந்து சிம்போனி இந்த மாதிரி விஷயங்கள்ல கவுண்டர் பாயிண்ட் ஒரு டியூன் ஒரு மெட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மெட்டு இல்லாத வேற ஒரு மெட்டு அதுல கலர்ல போகும், அது மேல போகும். அது பேர் கவுண்டர் பாயிண்ட் சொல்லுவாங்க இசை தெரிஞ்சவர்கள். அதுல அதை ஒரு பண்ணிருக்கிறாருங்க ஒரு படத்துல ராஜபாட்டு ரகுதுரையில மதன மாளிகையில் அந்த பாட்டுல பல்லவி முடிஞ்ச இடத்துல மதன மாளிகையில் ஆண் குரல் வரும், பெண் மந்திரலில் மதன மாளிகையில் அப்படி விட்டு மதன மாளிகை அந்த மதனமா வேற டியூன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆகும். அது இனிமையா இருக்கும். அப்படி ஆண் பாடும்போது ஆண் குரல் அப்படி தடவிட்டு அது போகும், பெண் பாடும்போது பெண் குரலை தடவிட்டு ஒரே சமயத்தில் 2 டியூன் கிராஸ் ஆயிப்போம். இது வந்து கவுண்டர் பாயிண்ட் வெஸ்டர்ன்ல, கிளாசிக்கல்ல, வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னங்க இந்த மாதிரி மெட்டு வந்து ஒரு பாட்டு பாடிக்கணும் இன்னொன்று போகுது கிராஸ் ஆகுது, ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு கிராஸ் ஆகுது, ஆனா கேட்க அப்படி இனிமையா இருக்கு, எப்படி இந்த புதுமை பண்ணிக்கன்னு கேட்டா எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல. சொன்ன தம்பி அந்த பாட்டு என்ன நினைச்சுன்னா நாங்க சாங் கம்போசிங்ல உட்காந்துட்டோம், காலையில இருந்து பல பாட்டை போட்டு காட்டுற யாருக்கும் ஒரு பாட்டும் திருப்தி ஆகல. அந்த டீ கொடுத்துட்டு போறான்ல பையன், அவன் வரான் டீ கொடுத்து போய்கிட்டே இருக்கிறான். அவன் பாவம் என் மேல பரிதாபப்பட்ட என்ன பண்ணணும் தெரியல, ஜன்னல்ல இருந்து செய்ய காமிச்சான் 1 5 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் என்ன சொல்றான், 1வது மெட்டு ஒண்ணு போட்டியே அதையும் 5வது மெட்டையும் கலந்து ஒரு டியூனை போட்டு பாருன்னு சொன்னான். பார்த்து சரி இந்த பையன் சொல்றத நம்ம செஞ்சுதான் பார்க்கலாமே செஞ்சு பார்த்தா அதான் தம்பி அந்த பாட்டு அப்படின்னு கவுண்டர் பாயிண்ட். கையை வச்சாலும் அப்படிதான் இருக்கு, அவருக்கெல்லாம் தெரிஞ்சு செய்யறதில்ல, செஞ்சா அதுவா இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் கவுண்டர் பாயிண்ட் இருக்கு அது இருக்குன்னா அவர் இப்படிதான் மக்கள் கிட்ட இருந்து போறாரு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா டி.எம். சௌந்தரராஜன் போன்ற இசை தெரிந்த மேதைகளை பாடத் தெரியலனா எல்லார் முன்னாடி மிக கடுமையா திட்டுகிற மெல்லிசை மன்னர் இன்னொரு புறத்தில் இசையே தெரியாத ஒரு டீ கடைக்கார பையன் சொல்றதையும் கன்சிடர் பண்றாரு. 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிறார் பாருங்க. இன்னும் ஒரு கலைஞர் அவ்வளவு முக்கியமா இருக்கிறாரு. இதுதான் மெல்லிசை மன்னரோட சிறப்பு. இந்த சரி இவ்வளவு இசை எல்லாம் பண்றது எங்க இருந்து இசையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அவரு? இசை 7 சுரந்தாங்க. அது எந்த இசையா இருந்தாலும் அமெரிக்கா இசையா இருந்தாலும் ஆப்பிரிக்கா இசையா இருந்தாலும் சரி மலேசியா சிங்கப்பூர் எந்த இசையாக இருந்தாலும் இசை என்பது 7 சுரங்கள் தான். 7 சுரங்கள நோட்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா பாட்டு பாடலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணலாம், வாசிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு கம்போசரா உருவாகணும்னா கற்பனை வளம் வேணும். கற்பனை வளம் உள்ள இசை தெரிஞ்சவர்கள் தான் கம்போசரா இசையமைப்பாளர் உருவாக முடியும். அந்த கம்போசிங் எங்க இருக்குது? அந்த கம்போசிங் கற்பனை வளம் இசைக்குள்ளார இல்ல, இருக்கு வெளியில வாழ்க்கையில இருக்கு. இசைக்குள்ளார இருக்கிறதா தான் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் எல்லாமே மியூசிக் ஆயிடுவாங்கல்ல, முடியாது. அவங்க இசை குறிப்புகள் கொடுத்தா வாசிப்பாங்களே தவிர அப்ப எங்க இருந்தா வாழ்க்கையில இருக்கு. இசை குறிப்புகள் தெரிஞ்ச ஒருவர் மக்களோடு எளிய மக்களா வாழ்றது, அவர்களோட ஓசைகளை கேட்பது, மக்களின் பயன்பாட்டோட பயணிக்கிறது, இதெல்லாம் தான் இசையாகிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் அடாப்ட் பண்றாரு. சர்வதேச இசையெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்கன்னா எல்லாத்தையும் இசையா பாக்குறாரு. இதுதான் அவரோட சிறப்பு. வாழ்க்கையா வட வித்துருக்கிறாருங்க. இந்த எப்படி இதெல்லாம் அவருக்கு இந்த இசையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் சென்னை கிரவுன் தியேட்டர்ல என்ன பண்ணிருக்காரு, சின்ன வயசுல வேலை வாய்ப்பு இல்லாம சென்னையில இருந்த போது வேலை வாய்ப்பு அவர் எப்படி தேடி போறாருன்னு பாத்தீங்கன்னா பாடல் கேட்பதுக்கு வசதி கிடையாது தம்பி. அப்ப என்ன பண்றது, பாடல் கேட்கணும்னா சினிமா தியேட்டர்ல வேலை. சினிமா தியேட்டர்ல நமக்கு என்ன வேலை கொடுப்பான், ஒரு டீ கடையில வடையை வாங்கி இன்ட்ரோல டீ கடையில வித்தா அப்ப பாட்டு கேட்கலாம்ல, அதுக்காக நான் டீ கடையில வடையை வாங்கி கொண்டு போய் இன்ட்ரோல விற்கிறதுக்காக சென்னை கிரவுன் தியேட்டர்ல வேலை பார்த்தேன் தம்பி. பார்த்துட்டு இன்ட்ரோல கேட்ப பாட்டு கேட்டு வருவேன். எங்க படுத்துப்பீங்கன்னு கேட்ட டீ கடை மூடுறதுக்கு அப்புறம் அந்த வாசல் படுத்துப்பேன் தம்பின்னாரு. அதுக்கப்புறம் அது இன்னும் சிறப்பு என்னன்னா, எந்த கிரவுண்ட் தியேட்டர்ல இடையில வடை வித்து டீ கடையில வாசல்ல படுத்தாரோ அதே கிரவுண்ட் தியேட்டர்ல பாகப்பிரிவினை படத்தோட வெள்ளி விழா நடக்கும்போது அந்த தியேட்டர்ல ஒரு பாராட்டு விழா நடக்குது. அந்த டீ கடைக்காரன் அவர் தொடர்ந்து இருந்திருக்கிறாரு அவங்களுக்கு உதவியா. இதெல்லாம் வந்து எங்க இருந்து அவருக்கு இசை வருது, நான் வாழ்க்கையில இருந்து கத்துக்கிறாரு. இந்த எங்க இருந்தாலும் வாழ்ற ஓப்பனிங் எங்க இருக்குது, ஓப்பனிங் தவளை சத்தத்துக்கு வருங்க. தவளை வந்து ரித்தம் எடுப்பாரு. தவளை தத்தம் எந்த தவளை வெளியில போய் கேட்டா இந்த சத்தம் கேட்கும், அதுதான் இசை. இசை குறிப்புகள் இசை இல்லை, மக்களோட வாழ்க்கையில இசை இருப்பதுக்கு அவரோட உதாரணம். மெல்லிசை மன்னரின் வாரிசுன்னு சொல்லணும், யாரும் சொல்லணும்னு சொன்னா இசைஞானி இளையராஜாவை தான் சொல்லணும். இசைஞானி இளையராஜாவை சர்வதேச இசை அறிந்த இந்தியர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே இளையராஜா இந்தியா இசைன்னு இளையராஜா அப்படிதான் புரிஞ்சிருக்காங்க. கிளாசிக்கல் வாசிக்கிறவங்க எல்லாரும். எம்.எஸ். விஸ்வநாதனின் அடுத்த வாரிசு அப்படின்னா மெல்லிசை மன்னரின் வாரிசு இசைஞானி இளையராஜா தான். அதான் மெலோடியோட தொடர்பு. எப்படி அவருக்கு இதெல்லாம் இசைஞானி கிடைச்சதுன்னு சொன்னா, எப்படி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், கிராமத்துல வந்தவர், எளிய மக்கள் வந்தவர், ஒவ்வொரு ஊரா பயணம் பண்ணவர், ஒவ்வொரு மண்ணோட கிராம போய் வாசித்தவர், மக்கள் வாழ்க்கை கேட்டவர், எப்படி
அதுக்கப்புறம் வெஸ்டர்னைஸா இப்படி போறாரு வளர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மெல்லிசை மன்னர் தான் காரணம் பார்த்துருக்காரு. எப்படி கிராமப்புறத்தில் தன்னோட ஊர்ல வந்து நாட்டுப்புற பாடலை கேட்டு இசையப்பாளராக உயர்ந்தாரோ அதே சமயத்தில் வானொலியில் அவர் எம்.எஸ். விஸ்வநாதன் பாடலை கேட்டதுனாலதான் வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் வந்து இளையராஜா கிட்ட வந்ததுக்கு அது முக்கிய காரணம். இளையராஜா எம்.எஸ். விஸ்வநாதன் என்கிற தாய் வந்து 8 அடின்னு சொல்லுவாங்கல்ல, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாய்ப்பாங்கல்ல, தாய் 8 அடி பாஞ்சது அது வரைக்கும் யாரும் இல்லாத அளவுக்கு மெல்லிசை மன்னர். அதற்கு பிறகு அவரோட இசை வாரிசாக இசைஞானி இளையராஜா 16 அடியில 32 அடி பாஞ்சிருக்காரு. 32 அடிங்கிறது என்னன்னா இசையில வெஸ்டர்னைசஸ்ல கிளாசிக், நான் சொல்றது உலகத்தின் பீத்தாவான் மொசாட் இருக்கிறாங்கல்ல 32 லைன் 32 பார் சொல்லுவாங்க. அது என்னன்னா 32 பார் எழுத தெரிஞ்சாதான் சிம்போனி எழுத முடியும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டுமல்ல, கர்நாடிக் இந்துஸ்தான் இசை மட்டுமல்ல, ஆசியாவிலேயே 32 பார் எழுத தெரிஞ்ச ஒரே இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா தான். அவர் உருவாவதற்கு காரணம் மெல்லிசை மன்னரோட சோர்ஸ். இதெல்லாம் இருக்குது. இப்ப மெல்லிசை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மெல்லிசை மன்னர், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மெல்லிசை மன்னருக்கு ஒரு சாதாரண திரைப்படத்தில் மிக சாதாரணமா நடிகருக்கு அந்த விருது பத்மஸ்ரீ விருது கூட அவர் கொடுக்கல இந்த அரசு. மோசடி. நமக்கே வேதனையா இருக்கு. ஒரு கலைஞன் வாடும் காலத்தில் நேற்று செத்து போயிட்டாருங்க அவரு. நேற்று செத்து போற வரைக்கும் தன் பாடல்களை காப்பீடு வாங்குறவங்க எல்லாம் விருது வாங்குறத பார்த்துக்கிட்டு இருந்தா தான் போனார். எப்படி ஒரு வேதனை, தன் பாட்டை தன் முன்னாலேயே குதறது, தன்னோட அனுமதி இல்லாம தன் பாட்டை ரீப்ளேஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி அவங்க பேர் போட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் பார்த்து செத்து போன கடைசி காலம் துயரமான